நேயர்களே வணக்கம். ஹெல்மெட் அணியாவிட்டால் வாகனம் பறிமுதல் என்ற தீர்ப்பு அமலாக்கத்துக்கும் வந்துவிட்டது. இந்த நிலையில வழக்கறிஞர்கள் போராட்டம், அதே போல சில அமைப்புகள் எதிர்ப்பு, இது அசௌகரியத்தை கொடுக்கிறது, இதுல மாற்றம் வேண்டும் அப்படின்னு அவங்க இதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து வராங்க. இதே வேளையில தான் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்றுதான் சட்டம் சொல்கிறது. அதற்கான அபராதம் தெளிவாக விதிகளாக வகுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பைக் பறிமுதல் என்றோ லைசன்ஸ் பறிமுதல் என்றோ புதிதாக தீர்ப்பு சொல்வது அப்படிங்கிறது சரியல்ல, கோர்ட்டுடைய அதிகாரத்தை தாண்டிய விஷயம் என்று நம்முடைய தந்தி டிவியின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் எமது தலைமை செய்தியாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு அளித்த பேட்டியில் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தெரிவித்திருக்கிறார். இது சார்ந்த சர்ச்சைகள், ஹெல்மெட் சட்டம், கட்டாய ஹெல்மெட் அமலாக்கம், அதற்கான நியூ கான்சிக்வன்சஸ் இவையெல்லாம் வந்துவிட்டாலும் கூட இதில் மாற்று கருத்துக்கள், போராட்டங்கள், வழக்குகள், மொத்தத்தில் சர்ச்சைகள் தொடர்கின்றன. நீதியரசர் சந்துருடைய கருத்து இந்த நிலையில் நம்மை கவனிக்க வைக்கிறது. இது சார்ந்த பல கேள்விகளை எழுப்புகிறது. விவாதிக்க இருக்கின்றோம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இன்று இரவு இந்த பேட்டி, இந்த முழு பேட்டி ஒளிபரப்பாகிறது. இந்த ஒரு கட்டாய ஹெல்மெட் சட்டம், அதற்கு விளைவாக இந்த வாகன பறிமுதல் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு பற்றி ஜஸ்டிஸ் சந்துரு, நீதியரசர் சந்துரு சொல்வது என்ன கேட்போம். முதலில் ஹெல்மெட் அணியிலன வாகனத்தை பறிமுதல் செய்யுங்க, வாகனம் ஓட்டும் உரிமத்தை பறிமுதல் செய்யுங்கன்னு சொல்றது சட்டப்படி சரியா? அது சட்டப்படி சரி கிடையாது. வாகன விதிகள் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் தான் இயற்றப்படுகிறது. அதுல மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கமும் விதிகள் உருவாக்கலாம். அப்ப இந்த ஹெல்மெட் விதிங்கிறது வாகன ஓட்டியோடைய உடல் நலம், அவங்களுடைய சேஃப்டியை மனசுல வச்சுதான் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன தண்டனைங்கிறது அந்த விதிகளே போட்டிருக்காங்க. விதிகளுக்கு அப்பால் பட்டு நீதிபதிகளே விதிகளை எல்லாம் உருவாக்க முடியாது. சட்டத்துக்கு புறம்பான இல்ல சட்டத்துக்கு விரோதமான இல்ல சட்டத்தில் இல்லாத விஷயங்கள் எல்லாம் தீர்ப்புல சொல்ல முடியாது. உயர்நீதிமன்றங்கள் சட்டத்தை இயற்றலாம், சட்டம் தவறுன்னு சொல்லலாம், சட்டத்தை சட்டப்படி நடன்னு சொல்லலாம். ஆனா சட்டத்தை உருவாக்குறதுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரமே இல்ல. இல்ல, நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் இதே 142வது பிரிவையும் 226வது பிரிவையும் கோட் பண்ணி தான் சொல்றாரு. 141 இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்துக்கு மிகப்பெரிய விசேஷ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடியதான் இந்த நாட்டுடைய சட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 142வது பிரிவில் சிவில் அதிகாரிகள் உச்ச நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி 226 கிடையாது. இதற்கான நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கு. சட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் செய்ய வேண்டிய விஷயத்தை ஒரு நீதிபதி செய்யறாருன்னா நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கும்போது அதை நம்ம சட்ட விரோதம் அப்படிங்கறக்கா பாக்கணுமா? ரூல் ஆஃப் லா என்பது சட்டத்தின் ஆட்சி. சட்டத்துக்கு அப்பால் பட்டு ஒரு ஆட்சியை நம்ம கற்பனையோடு இருக்க முடியாது. ஏன்னா அது காட்டாட்சி ஆயிடும். இன்னைக்கும் இப்ப இந்த நீதிபதி சொல்றாரு, நீங்க ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுங்க, எல்லாருக்கும் ஃபைன் போடுங்க, ரெண்டாவதுக்கு சட்டத்தில் இருக்கபடி போடுங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பெரிய மோட்டார் சைக்கிளை, ரெண்டு சக்கர வாகனத்தை பிடுங்கி வைத்துக் கொள்வது என்பதும் அல்லது அவங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் பிடுங்க என்பது அவங்களுடைய உரிமை, சொத்து உரிமையை பறிப்பதற்கு நியாயமான சட்ட வழிமுறைகளை கையாள வேண்டும். சட்டத்தில் இடமில்லை என்றால் எந்த நீதிமன்றமும் சொத்தை பறிக்க முடியாது. இல்ல, இவங்க பறிமுதல் பண்றதுங்கிறது சீஸ் பண்றது கிடையாது. அவங்க பறிமுதல் பண்ணி அவங்க ஹெல்மெட் வாங்கிட்டு திரும்ப கொடுத்துட போறாங்க, அவ்வளவுதான். வாங்கி ஒரு நாள் நான் வாங்கி ஏலம் விட்டு வெளியாட்களுடைய சொத்தா மாத்திட்டேன்னா இது ஆபத்துல அது இல்ல. ஒரு நாள் இப்ப என்னுடைய சொத்தை ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட நீங்க வச்சுக்க முடியாது, சட்டத்தில் இடம் இல்லைன்னா. லட்சக்கணக்கான வாகனங்கள் தமிழ்நாட்டில் ஓடுகின்றன. ஹெல்மெட் அணியாவிட்டால் வாகன பறிமுதல், லைசன்ஸ் பறிமுதல் அப்படிங்கிற இந்த ஒரு தீர்ப்பு அமலாக்கத்துக்கும் வந்துவிட்டது. இந்த நிலையில ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு, சட்டப்படி சரியானதாக இருக்க முடியாத இந்த ஒரு தீர்ப்பு, அதிகாரத்தை மீறிய ஒரு தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இது பல கேள்விகளை எழுப்புகிறது. ஆக மொத்தத்தில் இந்த ஒரு கட்டாய ஹெல்மெட் சட்டம், அதனது அமலாக்கம், இது சார்ந்த சர்ச்சைகள் இன்னும் தொடர்கின்றன. இந்த பேட்டி ஒரு பகுதி தான். இதனது முழு பேட்டி, இந்த ஒரு முழு பேட்டி இன்று இரவு கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக இருக்கிறது. இது சார்ந்த கேள்விகள் பல எழுந்திருக்கின்றன. இது உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லுமா, சென்றால் என்ன நிலை வரும், பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது சட்டப்படியானதோ ஒரு விஷயம் தானா? ஹெல்மெட் வழக்கும் தொடரும் சர்ச்சைகளும் என்ற இன்றைய விவாதத்தின் தலைப்பில் நம்முடைய இணைகிறார்கள் திரு கோவிந்தராமன்.
இதுல பெரிய குற்றம் எதுவும் இல்லை, ஜஸ்டிஸ் ஹஸ் பீன் டெலிவர்ட் அப்படிங்கிறது அவருடைய பார்வை. அதே போல நம்முடைய திரு தமிழ்மணி, மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் நம்முடைய இணைகிறார். அவருக்கு மாற்று கருத்துக்கள் சில இருப்பதாக நான் புரிந்து கொள்கின்றேன். அதே போல திரு சங்கரன் அவர்கள் இணைகிறார். இந்த ஒரு கட்டாய ஹெல்மெட் சட்டத்துல எதிர்க்கக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்கிறது என்பது திரு சங்கரன் அவர்களுடைய பார்வை. அதே போல திரு ராஜசேகர் அவர்களும் நம்முடைய இணைகிறார். ஒரு கட்டாய ஹெல்மெட் சட்டம், இதனது அமலாக்கம் கடுமையானதாக இருக்க வேண்டும், இந்த ஒரு சட்டமும் தண்டனையும் கடுமையானதாக இருக்க வேண்டும் என்பது திரு ராஜசேகர், வழக்கறிஞர் திரு ராஜசேகர் அவர்களுடைய பார்வை. என்னுடைய முதல் கேள்வி திரு கோவிந்தராமன் அவர்களுக்கு தான். ஜஸ்டிஸ் சந்துரு சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஹெல்மெட் அணிவது கட்டாயம், இதுதான் சட்டம், மோட்டார் வாகன சட்டம் சொல்கிறது. இதுல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் நான் புரிஞ்சுக்கிறேன். பிரிவு 129 கட்டாயம் ஹெல்மெட் அணியப்படணும் அப்படின்னு இந்த நாட்டுடைய சட்டம் கூறுகிறது. அதே போல பிரிவு 177 படி இதற்கான தண்டனை 100 ரூபாய், அதற்கு அடுத்த முறை செஞ்சா இன் சப்சிக்வெண்ட் டைம்ஸ் 300 rupees அபராதம் என்று சட்டம் தெளிவாக இருக்கிறது. இது அமலாக்கணும், இது அமலாக்கம் செய்யப்படணும், அமலாக்கத்தில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது, அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை களையணும் அப்படின்னு ஒன்றுக்கு பல முறை நீதிமன்றங்கள், சென்னை உயர் நீதிமன்றம் உட்பட சொல்லியிருக்கிறது. ஆனா சட்டம் சொல்லாத வேற ஒரு தண்டனை, பைக் பறிமுதல், லைசன்ஸ் பறிமுதல் அப்படின்னு சட்டத்துல இல்லாத விஷயத்த பார்லிமெண்ட், கவர்மெண்ட் இவங்க வகுத்திருக்கக்கூடிய விஷயத்துல இல்லாத ஒரு விஷயத்த புதுசா ஒரு தண்டனையை இதற்கு கொடுப்பது, நீதிமன்றம் கொடுப்பது அப்படிங்கிறது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கோவிந்தா, சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இந்த ஜட்மெண்ட் சொல்லவே இல்லை. மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்லயே வெஹிக்கிள் இம்போர்ட்டிங்க்கு ப்ரொவிஷன் இருக்கு. வயலேஷன் ஆஃப் பர்மிட் கண்டிஷன், வயலேஷன் ஆஃப் சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, அஸ்யூமிங் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, ஒரு வண்டிக்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டே இல்ல, இன்சூரன்ஸே கிடையாது, வண்டி ஓடிட்டு இருக்கு, டாக்ஸ் கட்டல, எவ்வளவு இருக்கு இல்ல, அந்த மாதிரி இருந்தால் மோட்டார் இது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸோ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்கு இருக்கிற ஒரு அதிகாரியோ அந்த வெஹிக்கிளை வந்து செக் பண்ணி பறிமுதல் செய்யலாம், பண்ணலாம். பாயிண்ட் டேக்கன். ஆனால் ஹெல்மெட் அணியாவிட்டால் என்ன தண்டனை அப்படிங்கிறது ரூல்ஸ் ஃப்ரேம் செய்யப்பட்டிருக்கிறது. ஹெல்மெட் அணியாவிட்டால் அபராதம், அதாவது செக்ஷன் 129 ரெட் வித் செக்ஷன் 177. ஹெல்மெட் அணியாவிட்டால் அபராதம் இருக்கு. ஆனா வேற ஒரு குற்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ் இதற்கு பொருத்துவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியா இல்ல. இல்ல, இது வந்து வேற பிராக்டிகலா வருவோம். இது வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஜட்மெண்ட் சொல்லிருக்காங்க. அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா, வெஹிக்கிளை வந்து சீஸ் பண்ணி வச்சுக்கோ, இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோ, அவங்க வந்து ஹெல்மெட்டை வாங்கிட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா யூ ரிலீஸ் தி வெஹிக்கிள். ஜஸ்டிஸ் சந்திர அவர்களுடைய வார்த்தை கேட்டிருப்போம். என்னுடைய சொத்து அப்படின்னா அந்த ஒரு சொத்து ஒரு நிமிஷம் கூட இன்னொருத்தர் கையில இருக்கிறது அப்படின்னா அது சட்டத்தின் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு. சட்டம், மோட்டார் வாகன சட்டம், பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம், அதன் ஊடாக உருவாக்கப்பட்ட விதிகள் ஹெல்மெட் அணியாவிட்டால் இது தண்டனைன்னு சொல்லியிருக்கிறது. அதுல மாற்றம் செய்யணும்னா செய்ய வேண்டியது அந்த அமைப்புகள் தானே, பாராளுமன்றம், அரசாங்கம் தானே. அதாவது மோட்டார் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, பைக்கை விட ரொம்ப முக்கியமான சொத்து உயிர். அப்சல்யூட்லி. இதுல மாற்றம் வரணும்னா செய்ய வேண்டியது எல்லா சொத்தையும் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா உயிர் இருந்தாதான் காப்பாத்திக்க முடியும். இது ஒன்னும் ஒரு 2 வீலரை ஒரு 2 hours வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு போய் ஹெல்மெட் வாங்கிட்டு வான்னு ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. ஹெல்மெட்டை கொண்டு வந்து காமிச்சா வண்டியை கொடுக்க போறாரு. இதோட ரேஷனல் சரியாவே இருக்கலாம். ஆனா முடிவெடுக்க வேண்டிய இடம் எது? இந்த ஒரு விதிகள், இந்த ஒரு சட்டம் உருவாக வேண்டிய இடம் எது? இது வந்து ஒரு டிட்டரண்டா இல்ல, ஒரு தடுக்கல, இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இது பயன்படும் அப்படிங்கிற ரேஷனல் சரியே என்றாலும் அதை ஏற்கனவே இதெல்லாம் கருதி பாராளுமன்றம் சட்டம் வகுத்திருக்கிறது, விதிகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. விதிகள் வகுக்கப்பட வேண்டிய இடம் நீதிமன்றமா இல்ல என்கிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர். விதிகள் வகுக்கப்பட வேண்டிய இடம் நீதிமன்றமா அப்படின்னு சொல்ல, இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜட்மெண்ட்ல சொல்லிருக்காங்க. என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம். ரொம்ப முக்கியமான விஷயம் தலை. இதுல தலை மட்டும் கிடையாது, கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாமே முக்கியமான விஷயம். இதை விட பெரிய சொத்து எதுவுமே கிடையாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ரைட். நான் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட மேலும் பல கேள்விகள் இது சார்ந்து எழுந்திருக்கிறது. நான் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். இது முன்னுதாரணம் இல்லாத ஒரு விஷயமா, டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், நீதி வழங்குவதற்காக நீதிமன்றங்கள் இது போன்ற விஷயங்களை
நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்களாகட்டும் உச்ச நீதிமன்றமாகட்டும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இது போன்று பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இது முன்னுதாரணம் இல்லாத ஒரு விஷயமா, செய்யக்கூடாத ஒரு விஷயமா? அதிகாரத்தை பயன்படுத்தி என்கிற வார்த்தை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். இந்த நீதிபதியை நீதிமன்றத்தை பொறுத்தவரை சமூக அக்கறை மிக்கவர். ஆனால் அவருடைய சமூக அக்கறையின் காரணமாக தன்னுடைய எல்லைகளையும் அதிகார உங்கள்கிட்ட நான் மீண்டும் வரேன். தொழில்நுட்ப காரணமா நான் உங்கள்கிட்ட மீண்டும் இது சார்ந்து நான் கேள்விகளை எழுப்புறேன். வெரி ஷார்ட்லி. இந்த நிலையில் திரு ராஜசேகர் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். இந்த ஒரு உத்தரவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் சந்துரு கருதுகிறார் இது அதிகாரத்தை மீறின ஒரு விஷயம், இது இந்த ஒரு சட்டம் சொல்லாத ஒரு விஷயம், சட்டம் இதற்கான அபராதத்தை ரூல்ஸ் இருக்கிறது எனும் பொழுது இது ஒரு அதீதமான ஒரு விஷயமான ஒரு பார்வை இருப்பது நீங்க அறிவீர்கள். ராஜசேகர், உங்களுடைய முதற்கட்ட பார்வை. மிஸ்டர் ஹரி, இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 66A சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுச்சு. அப்போ அது ஒரு சட்டமா இருந்தது. 66A ஒரு ஆக்ட். அந்த ஆக்ட நீதிமன்றம் தான் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுச்சு. சோ ஸ்ட்ரைக் டவுன் பண்றதுக்கு உயர் நீதிமன்றத்துக்கு பவர்ஸ் இருக்குதா இல்லையான்னு சொல்ல வேண்டிய வேலை சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்குது. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சொல்வதை பெருசாக ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ள ஒரு கேள்வியா வைத்து நீங்க கேட்பதே தவறு. மதிக்கப்படக்கூடிய நீதியரசர் ஜஸ்டிஸ் எல்லாராலும் நீங்களும் மதிக்கப்படுறோம், நானும் மதிக்க. No. See, a retired judge has his own limitations and he can comment. But he cannot comment about the sitting judge of High Court or sitting judge of the Supreme Court. There is some kind of limitation. So, I don't have anything against retired Justice Chandru. But நீதிமன்றத்தில் இருக்க ஒரு சிட்டிங் ஜட்ஜ் சொல்வத மக்கள் நலனை சொல்றதுக்காகவும் மக்களுக்காகவும் நீங்க நிம்மதியா வாழணும், ஹெல்மெட் அணியணும், இது நல்லது உங்களுக்கு. 4 நிமிஷத்துக்கு ஒருத்தர் இறந்துட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஹெட் இன்ஜுரி. ஹெல்மெட் போடாதனால இறக்குறாங்க நம்மளுடைய இந்தியாவில். அதுவும் இறக்குறவங்க 20 வயசுல 40 வயசுக்குண்ட இளைஞர்கள். நம்ம நாட்டினுடைய எதிர்காலமே ஹெல்மெட் போடாதனால ரோட்ல அநியாயமா இறக்குறாங்க. இத ஜஸ்டிஸ் சந்துருக்கு ரொம்ப சந்தோஷமா ஓய்வு பெற்ற I strongly object to Justice Chandru's comment. நீதிமன்ற நீதிபதி சொன்னது சரி. சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட் நான் உங்கள்கிட்டயே தான் கேட்கிறேன். சொல்லுங்க, ஜஸ்டிஸ் சந்துரு ஹெல்மெட் அணியக்கூடாது, ஹெல்மெட் அணிவது கட்டாயம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஜஸ்டிஸ் சந்துரு இந்தியா கிடையாதுங்க. மிஸ்டர் ராஜசேகர், தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க. ஹேவ் தி பேஷன்ஸ் டு ஷேர் a question. அவர் ஹெல்மெட் அணியக்கூடாது, சாரி இல்ல ஹெல்மெட் அணியக்கூடாது, ஹெல்மெட் அணியணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் சட்டவிரோதம்னு சொல்ல. சட்டம் ஹெல்மெட் அணியணும்னு சொல்லுது, அணியாவிட்டால் என்ன கான்சிக்வென்ஸ் சொல்லுது, அது பின்பற்றப்படணும். ஒருவேளை அதை மாற்றணும்னா அதுக்கான காம்பிடன்ட் அத்தாரிட்டிஸ் வேற இருக்கு. உச்ச நீதிமன்றத்துக்கு இது நீதியற்றக்கூடிய அதிகாரம் இருக்குமானால் அந்த அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கிறதா? உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கிறதா? இந்த உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்வதை தவறு என்று சொல்றதுக்கு ஒரே அதிகாரம் படைத்த ஒரே இடம் உச்ச நீதிமன்றம் தான். ஜஸ்டிஸ் சந்துருவோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். First try to understand my point. உச்ச நீதிமன்றம் இவங்க ரேப் allow me to speak, Mr. Hari. Come on. நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க. Let me rebut your question. I'm not giving a monologue. I just want to apprise you. Let the people understand what is the fact. நீங்க you are misguiding the people by saying Justice Chandru. He is a retired judge. Yes, I respect him. It doesn't mean law. First of all, Mr. Hari, நான் சொல்றேன், ஜஸ்டிஸ் தேவதாஸ் ரேப் கேஸ்ல மீடியேஷன் சென்டருக்கு அனுப்பிச்சாரு. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல கேம் ஹெவிலி, ஹை கோர்ட் ஜட்ஜ் cannot do this ன்னு சொன்னாங்க. உடனே அது வித்ட்ரா பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஜஸ்டிஸ் கிருபாகரனோட ஜட்ஜ்மெண்ட் மக்கள் நலனுக்காக இருக்கிற சுப்ரீம் கோர்ட் இஸ் upheld.
several judgments of helmet compulsory mandatory helmet போடணும் சுப்ரீம் கோர்ட்ல பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் சென்னை உயர்நீதிமன்றமும் பலமுறை சொல்லியிருக்கிறது கம்பல்சரி ஹெல்மெட் சென்னை நீதிமன்றம் சொல்லியிருக்குது தண்டனை வகுக்கப்பட்டிருக்கிறது அது அமலாக்கப்படணும் அப்படிங்கிறது உண்மை. இந்த நீதிமன்றத்துடைய நோக்கம் அதனது நோக்கம் இந்த ஒரு கடுமையான தண்டனை கூட நீதிமன்றங்கள் மக்கள் வந்து நீதிமன்றம் மேல மதிப்பு வரணும்னா இந்த மாதிரி தீர்ப்புகள் ஒரு சிறிய மக்களுக்கு நீதிமன்றம் மேல மதிப்பு வரணும்னா இந்த மாதிரி தீர்ப்புகளை வரவேற்க வேண்டும். ஊடகங்களும் வரவேற்க வேண்டும். ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு சிறிய இடைவெளி எடுக்கணும். நிச்சயமாக ஒரு நல்ல நோக்கம் கொண்ட ஒரு விஷயம் தான். அதுவும் ஹெல்மெட் அணியாததனால நடக்கக்கூடிய மரணங்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமான அளவுக்கு பெருகி இருக்கிறது அப்படிங்கிறது நீதியரசர் தன்னுடைய தீர்ப்பிலேயே சுட்டி காட்டுகிறார். இதற்கான தண்டனை குறித்த சில கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதை எதிர்த்து பல வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், மேலும் சில அமைப்புகள் போராட்டம் நடத்துகிறார்கள். திரு ராஜசேகர் சொன்னது போல இதுல மாற்று கருத்து இருக்குமானால் போக வேண்டிய இடம் இது வந்து சட்டத்துறைவருக்கு இடம் இல்லை என்றால் போக வேண்டிய இடம் உச்சநீதிமன்றம். ஆனால் இதுவரைக்கும் யாரும் உச்சநீதிமன்றத்துக்கு இதுவரைக்கும் போகல அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். கட்டாய ஹெல்மெட் உத்தரவும் தொடரும் சர்ச்சைகளும் அப்படிங்கிற தலைப்பில் விவாதித்து வருகின்றோம். ஹெல்மெட் அணிவது கட்டாயம், அது அமலாக்கம் உறுதியாக இருக்க வேண்டும். இதை தாண்டி இதுவரைக்கும் அமலாக்கத்தில் இல்லாத சொல்லப்படாத புதிய தண்டனைகளும் ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய தீர்ப்பில் இருந்திருக்கிறது. அதாவது வாகனத்தை பறிமுதல் செய்யலாம், லைசன்ஸை பறிமுதல் செய்யலாம் அப்படிங்கிற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்று அமலாக்கத்துக்கும் வந்துவிட்டது. இந்த நிலையில் ஜஸ்டிஸ் சந்துரு, ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு நமது கேள்விக்கு பதில் நிகழ்ச்சியில சொல்லும் பொழுது இது நீதிமன்றத்துடைய அதிகார வரம்புக்குள் இது போன்ற ஒரு புதிய விதிகளை புதிய தண்டனைகளை கொடுப்பது அப்படிங்கிறது நீதிமன்ற வரம்புக்குள் உயர்நீதிமன்ற வரம்புக்குள் வராத ஒரு விஷயம் என்று சொல்லியிருக்கிறார். இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது அதீதமா சரியானதுதானாங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. நான் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். ஏற்கனவே கேட்ட கேள்வி தான், இது முன்னுதாரணம் இல்லாத ஒரு விஷயமா? அதுவும் கூட நீதியரசரே தன்னுடைய தீர்ப்புல குறிப்பிடுறார். நீதியரசர் ஜஸ்டிஸ் கிருபாகரன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், இது ஒரு அசாதாரண சூழல், இது கருதி ஆய காரணத்தினால சில விஷயங்களை தாண்டி சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது, சட்டத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி செய்ய வேண்டியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை தன்னுடைய தீர்ப்பிலையுமே கூட பதிவு செய்றார். டு டு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் இந்த மாதிரியான உத்தரவுகளை உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் பிறப்பித்தது இல்லையா? நான் முன்பே சொன்னது போல இந்த நீதிபதி சமூக அக்கறை மிக்கவர். ஆனால் சில நேரங்களில் நாம் குழந்தைகளை தூக்கி கொஞ்சுகிற போது இறுக்கி அணைத்து அந்த குழந்தைக்கு மூச்சு திணறலை உண்டாக்கி விடுவோம். அதை போல இவர் அந்த விஷயத்தை சட்டத்தை கையாண்ட விதம் சமுதாயத்துக்கு மூச்சு திணறலை ஆபத்தை உருவாக்கிவிட்டது. 3 தவறு அந்த நீதி தீர்ப்பில் இருக்கிறது. ஒன்று, எப்படி ஒரு கல்வி அமைச்சர் காவல்துறைக்கு உத்தரவு போட முடியாதோ, காவல்துறை கோப்பில் ஒரு ஆணையை பிறப்பிக்க இயலாதோ, அதை போல இந்த நீதிமன்றம் ஒரு ஆக்சிடென்டில் இறந்துவிட்ட ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இழப்பீடு வழங்க வேண்டும் என்கிற வழக்குதான் அவர் முன்னால் இருந்தது. அது 5 லட்சமா 3 லட்சமா அதை தீர்மானிக்கிற உரிமை அவருக்கு இருக்கிறது. அது கிரிமினல் வழக்கல்ல, அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த வழக்கும் அல்ல, அதில் அரசு பார்ட்டியும் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு வழக்கில் ஒரு சந்தர்ப்பம் வந்தது என்பதற்காக அவர் அப்படி நினைத்திருந்தால் தன்னுடைய அதிகார வரம்பிற்கு வெளிப்பட்டது என்று அவருக்கு தெரிந்த பட்சத்தில் அவர் தலைமை நீதிபதியிடம் பேசி வேறு 2 நீதிபதி கொண்ட அமைப்புக்கு அதை மாற்றியிருக்க வேண்டும். அதற்கு ஆயிரக்கணக்கான இல்லாத ஒரு விஷயங்கள் முன்னுதாரணங்கள் நிறைய சொல்ல முடியும். அதற்கு அப்படி இருந்தால் அதை ஆலோசனைகளாக சொல்ல வேண்டும். அதிகாரம் இருந்தால் ஆணை பிறப்பிக்கலாம். அதிகாரம் இல்லைன்னு எப்படி நம்ம முடிவுக்கு வர முடியும்? அவருக்கு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் உச்ச நீதிமன்றத்துக்கோ உயர் நீதிமன்றங்களுக்கோ இந்த ஒரு அதிகாரம் இல்லையா? யாருக்கு எந்த வழக்கு போட்டிருக்கிறது என்பது முக்கியம். அவர் முன்னால் இருந்த வழக்கிற்கும் ஹெல்மெட் அணிவதற்கும் ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்து சம்பந்தம். இந்த மரணம் எதனால் நடந்தது அப்படின்னு அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? மரணம் ஹெல்மெட் அணியாதால் நடந்தது, உண்மை. தலைமை வழக்கறிஞரை வர சொல்லி காவல்துறையை கேட்டு இதை
கடுமையாக நிறைவேற்ற என்னவெல்லாம் செய்யலாம் என்று சொல்லுங்கள், தவறில்லை. நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எந்த நீதிபதியும் செய்யக்கூடியது. அவர் அதை தாண்டி இன்றைய சமுதாயத்தின் நிலைமையை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல், நான் மீண்டும் சொல்லுகிறேன், கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல், இன்றைக்கு இரவு காவல் நிலையத்தில் ஒரு இருசக்கர வாகனத்தில் நீங்கள் நிறுத்திவிட்டு வந்தால் காலையில் அது ஒரு சக்கர வாகனமாக மாறியிருக்கும். இந்தியாவில் இருக்கிற எல்லா காவல் நிலையத்திற்கும் இதுதான் நிலைமை. அவர்களிடம் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வாகனங்களை பாதுகாக்கிற வசதி எங்கே இல்லை. அது இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த ப்ரொவிஷன் மோட்டார் வெஹிக்கிள் சட்டத்திலேயே திரு ராமன் சொன்னது போல இருக்கிறது. இம்போர்ட் பண்ற அத்தாரிட்டி இருக்கு, அதற்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்கிறது. ஹெல்மெட் அணிவதால் நீங்க சொல்றது போல எவ்வளவு சமுதாய பிரச்சனைகள் ஏற்படுகிறது, எவ்வளவு மரணங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது இம்போர்ட் பண்ற ஒரு விஷயத்தை இதற்கும் சேர்க்கிறார். அதே சட்டத்துல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு கான்சிக்வன்ஸா இதை மாத்துறாரு. அதை கான்சிக்வன்ஸாக மாற்றக்கூடிய அதிகாரம் அந்த வழக்கில் அவருக்கு கிடையாது. அந்த வழக்கில் இல்லையா, இந்த வழக்காடு மன்றத்துக்கே இல்லையா? மன்னித்துடுங்கள், நான் முன்பே சொன்ன உதாரணம் தான். கல்வி அமைச்சர் காவல்துறை கோப்பில் கையெழுத்திட முடியாது என்பதை தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவருக்கு கொடுத்திருக்கிற பணி என்னவோ அதை செய்திருக்கலாம். இல்லை, தலைமை நீதிபதியிடம் சொல்லி இதை வேறு ஒரு அமர்வுக்கு மாற்றுங்கள். பொதுநல வழக்குகளை விசாரிக்கிற அமர்வுகள் இருக்கின்றன. முதல் நீதிமன்ற அமர்வு அவரிடம் இதையெல்லாம் இவரும் சேர்ந்து நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய இன்ஹெரன்ட் பவர்ஸ் பயன்படுத்தி இவருக்கு இல்லை. இந்த நீதிமன்றம் ஒரு காம்பன்சேஷன் கேட்கிற வழக்கிற்கு இன்ஹெரன்ட் பவர் என்கிற வார்த்தையே பொருந்தாது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இவர் கல்வி அமைச்சர், காவல்துறைக்கு உத்தரவு போல அதிகாரம் கிடையாது. ஆசைப்பட்டிருந்தால் ஆலோசனை வழங்கலாம். தலைமை வழக்கறிஞரை வர சொல்லி, மற்ற போலீஸ் அதிகாரிகளை வர சொல்லி என்னவெல்லாம் செய்யலாம் என்று கேட்டு, என்னவெல்லாம் முடியும் என்று ஆராய்ந்து, எதெல்லாம் முடியுமோ எதெல்லாம் சாத்தியமோ அதை மட்டும் சொல்லியிருந்தால் தவறல்ல. இது அதீதம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையை நான் எடுத்துக்கிறேன். திரு ராமன் அவர்கள்ட்ட ஒரு சுருக்கமான ரிபட்டல் கேட்டு நான் திரு சங்கர் அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை கேட்க விரும்புறேன். இது அதீதம், இட் வாஸ் நாட் பிரேட் ஃபார், இது பிரேயரும் இல்லை, இந்த வழக்குடைய தன்மையும் இதுவல்ல. ஒரு ஆக்சிடென்ட் மரண வழக்கு, அதுல இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு உத்தரவா கொடுப்பது அப்படிங்கிறது சரியல்லைங்கிறது அவருடைய பார்வை. The judgmentலயே Honorable Justice Kripakaran அவரா சொல்ல, he relied upon a judgment of the Supreme Court. Extraordinary circumstances warrants court can create law அப்படின்னு சொல்லி இவரே சொன்னார். சார் சொன்னாரு, தமிழ்மணி சார் சொன்னாரு, நல்ல எண்ணத்துல நல்ல தீர்ப்புன்னு அவரே சொல்லிட்டாரு. நீங்களே சொன்னீங்க உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை மேற்கோள் காட்டலாம். இதே கேள்வி நம்ம ஜஸ்டிஸ் சந்திரூட்ட வச்ச போதும் கூட அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், இந்த அதிகாரம், சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் 141 படி உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது, உயர் நீதிமன்றத்துக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இல்லை. அதாவது யார் சேலஞ்ச் பண்றாங்களோ லெட் தி அபெக்ஸ் கோர்ட் டிசைட். தட் இஸ் தி क्वेश्चन. நீங்க வழக்கறிஞர்கள்லாம் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க நன்கு நீதி தெரிந்த லாஸ் தெரிஞ்சவங்க, இந்த நிலையில இத யாரும் இது வரைக்கும் சேலஞ்ச் பண்ணல. மாறா என்ன பண்றீங்க, ஹெல்மெட்டை போட்டு உடைப்போம், ஹெல்மெட் போடாமல் போவோம், இதுதான் சட்டம், ஹெல்மெட் அணியணுங்கிறது சட்டம், பறிமுதல் சரியா இல்லையா அப்படிங்கிறது ஒரு லீகல் क्वेश्चन. அதுதான் தீர்ப்பு, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் until given otherwise. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதுவரைக்கும் யாரும் சேலஞ்ச் பண்ணாம நான் ஹெல்மெட்டை போட்டு உடைக்கிறது இல்லாட்டி சட்டத்தை மீறுவது அப்படிங்கிறது சரியான செயலா? உங்களுடைய சகோதரர்கள் பல, வழக்கறிஞர் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் பல இந்த செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. இது நீதிமன்ற அவமதிப்பு ஆகாதா? இந்த செயல்களை பொறுத்தளவுல என்னை பொறுத்தளவு சரி என்று சொல்வேன். நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். சட்டத்தை மீறுவதா? சட்டத்தை மீறுவதல்ல. இப்ப நீதிபதி கிருபாகரன், மாண்புமிகு நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் போட்ட உத்தரவை பத்தி இப்ப பேசுனீங்க. அரசியலமைப்பு சட்டம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. அதனுடைய கிரவுண்ட் நார்ம்ஸ் ஒன்னு இருக்கு, அடிப்படை உரிமைகள் மக்களுக்கு இருக்கிறது. அதை மீறாமல் இயற்றப்படுகிற எந்த, நீங்க உயர் நீதிமன்றமா இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றமா இருந்தாலும் சரி, பாராளுமன்றமா இருந்தாலும் சரி, சட்டமன்றமா எவராக இருந்தாலும் சரி, அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற எந்த சட்டம் அடிப்படை உரிமைகளை ஒரு ஆவணங்களை பறிமுதல் செய்வது, வாகனங்களை பறிமுதல் செய்வது, அவருடைய அடிப்படை
உரிமையை மீறி அடிப்படை உரிமை மீறது அப்படின்னு சொல்றீங்க. மோட்டார் வாகன சட்டத்திலேயே ஹெல்மெட் அணிவதற்கு இது தண்டனையா இல்லாட்டி கூட மோட்டார் வாகன சட்டத்துல இம்போனிங்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. மோட்டார் வாகன சட்டத்துல இருக்கு, செக்ஷன் 206 இருந்து இருக்கிறது. ஆனா என்னுடைய கேள்வி, இது அப்படியே அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய விஷயமானால் நீங்கள் வழக்கறிஞர்கள், இன்னைக்கு ஹெல்மெட்டை போட்டு உடைச்சவங்க, ஹெல்மெட்டை எதிர்த்து ஹெல்மெட் போடாம பேரணி போனவங்க எல்லாரும் வழக்கறிஞர்கள். அவங்க போக வேண்டியது உச்ச நீதிமன்றத்துக்கு, மேல் கோர்ட்டுக்கு, மேல்முறையீட்டுக்கு. மாறா வழக்கறிஞர்கள் இது போன்ற விதிமீறல்கள் ஈடுபடுவது அப்படிங்கிறது இஸ் இட் நாட் செட்டிங் ராங் பிரெசிடென்ட்? விதிமீறல்கள் மீறுவதில்லை. இது எங்களுடைய போராட்டங்கள். மக்களுக்காக நாங்க ஒரு மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறோம். மக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற பொழுது இப்ப நீங்க ஹெல்மெட் இல்ல, ஒரு சாதாரண நபர்களை விட சட்டம் படிச்ச உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம், சட்ட வாய்ப்புகள் அதிகம். நீங்க போயிருக்க வேண்டிய இடம் உச்ச நீதிமன்றமா, சாலையில ஹெல்மெட் போட்டு நாங்க இப்போ வழக்கு ரீதியா அதையும் நாங்க இப்போ வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதே அவர் கிருபாகரன் மாண்புமிகு நீதியரசர் மன்றத்துல நாங்க இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டு எங்கள் தலைவர் பால் கனகராஜ் உட்பட எல்லாரும் ஆர்கியூ பண்ணிருக்காங்க. 21 அதுதானே சரியான மக்கள் மத்தியில போராட்டங்களை என்னன்னா மக்கள் மத்தியில விதியை மீறுவது. ஹெல்மெட் போடணும், 2 சக்கர வாகனத்துல போட ரைட்டு. நான் ஒரு நிமிஷம் அவர் உத்தரவு போட யோசிக்கணும். பஸ்ல போகக்கூடிய ஹெட் இன்ஜுரி ஆகல, ஆக்சிடென்ட்ல சரி, அப்பளம் போல் நொறுங்கி கிடக்கூடிய வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள்ல தலையில இன்ஜுரி ஆகலையா? சரி, அப்ப எல்லாரையும் ஹெல்மெட் போட சொல்லுங்க. அப்படின்னா நீங்க அதை சேலஞ்ச் பண்ண வேண்டியது போடக்கூடிய ஹெல்மெட். ஒரு காய்கறி வியாபாரி வண்டியில போறான், எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது பண்றான், அவன் எப்படி ஹெல்மெட் வச்சுட்டு கண்ட்ரோல்ல போக முடியும் சொல்றீங்க? இப்ப நான் ஒரு நாட்டுடைய சட்டம், ஒரு கேன் சேலஞ்ச் இட். இப்ப நான் அந்த சட்டத்தை மீற முடியாது, சேலஞ்ச் பண்ணலாம். இது சட்டம் போட மாட்டேன், இது அவருடைய வழக்கறிஞர்களுக்காக. ஒரு நிமிஷம், அவர் தன் விருப்பமே இன்ஹெரன்ட் பவர் சொல்றீங்களே, தன் விருப்புரிமை அதிகாரத்துல வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அரசாங்கத்திற்கு தான் இதுல அமெண்ட்மெண்ட் திருத்தம் பண்ணணும், எதுனாலும் அரசாங்கத்தை உரிமை இல்லை. இப்ப அவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல வரீங்க? உரிமை சொல்லக்கூடிய உத்தரவு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த அடிப்படையை வந்து தளர்க்க கூடாது. அது யாராலும் செயல்பட முடியாது. உச்சநீதிமன்றம் அப்படின்னா மோட்டார் வாகன சட்டமே தப்பு. மோட்டார் வாகன சட்டத்துல மோட்டார் வாகன சட்டத்துல ஸ்பாட் ஃபைன் இல்ல. ஒரு நிமிஷம், ஹெல்மெட்டுக்கு ஸ்பாட் ஃபைன், ஹெல்மெட்டுக்கு ஸ்பாட் ஃபைன் சார். செக்ஷன் 206ல இம்போன் பண்றதுக்கான வாய்ப்பு மோட்டார் வாகன சட்டம் இருக்குது. அப்ப அரசியல் சட்டத்துக்கு விரோதம். அடிப்படை ஸ்பாட் ஃபைன்ங்கிறது வந்து வேற. இப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படி இல்லாட்டி வண்டி அப்படிங்கிறது என்ன, ஹெல்மெட்டுக்கு இல்லாம இருக்கலாம் சார், ஹெல்மெட்டுக்கு இல்லாம இருக்கலாம். மற்ற மாநிலங்கள்ல தேசிய அளவுல இல்ல. ஆனா இம்போன் பண்ற ஒரு ப்ரொவிஷன் அதுல இருக்கா இல்லையா? ப்ரொவிஷன் இருக்கு சார், ப்ரொவிஷன் இல்லன்னு சொல்ல. ஆனா எப்படி வந்து நீங்க ஆவணங்கள் இப்ப காலையில அலுவலகத்துக்கு பரபரப்பான இந்த நகரத்தினுடைய வாழ்க்கை சூழ்நிலையில குழந்தைகளை பள்ளிக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்ப அலுவலகத்துக்கு வந்து காலம் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்பவே பிடிச்சிட்டு நீ வந்து டாக்குமெண்ட்ஸ் கூட நீ வண்டியில் பண்ண வரிசையில் நீங்க பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நிமிஷம், கட்டாய ஹெல்மெட் அப்படிங்கிறது சரியில்லை. ஸ்டேஷன்ல போலீஸ் ஒரு கேஸ கொண்டு போனா அவ்வளவு பேர் அங்க பிடிக்காங்க. மது 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 முதல்ல வாய்க்கு வந்து ஹெல்மெட் போட சொல்லுங்க. மது குடிக்கிறவங்களுக்கு மதுனால எத்தனை ஆக்சிடென்ட் நடக்கு? அது தனி, இது தனி, ரெண்டுத்தையும் சேர்க்க. என்னுடைய கேள்வி, கட்டாய ஹெல்மெட் சட்டம் சரி, அதற்கு அபராதம் சரி, ஆனா பைக்கை இம்போன் பண்ணுவது அப்படிங்கிறது அதீதம். பைக்கை இம்போன் பண்றது, அப்புறம் ஆவணங்கள் இல்லைன்னா அவங்கள வந்து சில பேர் ஆவணங்களை கொண்டு வரலாம். ஆர்சி புக் தொலைஞ்சு போச்சு, அவர் ரினியூவல் பண்ணது கொடுத்திருப்பான். எப்படி வந்து அதை இல்லைன்னு சொன்னா வண்டியை இது பண்ணு. திரு தமிழ்மணி, நீங்க குறிக்கிட விரும்புவீங்க? சட்டத்தில் சில சூழ்நிலைகளில் அதிகாரம் இருக்கிறது, இதற்கு இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். சில வழக்குகளில் சில குற்றங்களுக்கு கைது செய்யலாம், வாரண்ட் தேவையில்லை. சில குற்றங்களுக்கு கைதே செய்ய முடியாது. இதை அதற்கு ஒரு நீதிபதி செய்ய என்று சொன்னால் நீதி தவறு. திரு ராஜசேகர், அதுதான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். இது ஒரு அசாதாரண சூழல். 2014 மட்டும் 6249 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நீதிபதி சொல்லியிருக்கிறார். நிச்சயமா கட்டாய ஹெல்மெட் சட்டம் அப்படிங்கிறது அமலாக்கப்பட வேண்டியது ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். அது அமலாக்கப்படணுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது ஹெல்மெட் அணியாவிட்டால் என்ன கான்சிக்வன்ஸ் சட்டம் தெளிவாக இருக்கிறது, அபராதம் இருக்கிறது. அதை உறுதியாக அமலாக்குங்கள். அமலாக்காவிட்டால் இந்த அமலாக்கணும் அப்படின்னு அரசுக்கு வந்து உத்தரவிடுவது சரியா இருக்குமா? புதுசாக சட்டத்துல விதிகள்ல சொல்லப்படாத ஒரு விஷயத்தை பூத்துவது சரியா இருக்கும்? ஹரி, இப்ப வந்து நம்ம வந்து ஹெல்மெட் போடாத இருக்கிறதுக்கு என்னென்ன சட்டம் இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம்.
ஆனா என்னுடைய பாயிண்ட் என்னுடைய கேள்வி ஹெல்மெட் போடணுங்கிறது சட்டம். ஹெல்மெட் போடணும்னா என்ன அபராதம் என்ன தண்டனைங்கிறது தெளிவா இருக்கு. அதை அமலாக்கணுமா புதிய விதிகள் தேவையாங்கிறது என்னுடைய கேள்வி. இல்ல புதிய நம்ம மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல வந்து எல்லா சட்டமும் கரெக்டாக இருக்குது. நீதிமன்றம் வந்து அதை இன்டர்பிரட் பண்றதும் சரியாக தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் இந்த ஹெல்மெட் அணிகிற விஷயத்துல சொல்லுங்க சார், ஹெல்மெட் அணியாவிட்டால் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் இங்க மட்டும் இல்ல, ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி ஹெல்மெட் அணியாதது குற்றம், மாற்றுக்கருத்தே இல்ல. அதுதான் சட்டம் சொல்லுது. யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. இது பல கோர்ட்ஸ்ல சேலஞ்சா இருக்கு. நீங்க சொன்னது போல குற்றம் அப்படின்னு பல கோர்ட்ஸ் உறுதி பண்ணிருக்கு. ஆனா அதற்கான தண்டனையும் செக்ஷன் 177 படி அபராதம். ஆனா இப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இம்பவுண்ட் பண்ணுதல். இதற்கான தண்டனை இம்பவுண்ட் பண்ணுதல் அப்படின்னு எந்த சட்டத்தில் இருக்கு? ஏங்க அவரு இன்னொரு அட்வொகேட் ஒருத்தர் சொன்னாரு இப்போ பேனல்ல இருக்கிறவரு, அதாவது இம்பவுண்ட் பண்றதுன்னா அந்த ஹெல்மெட்டை வாங்கிட்டு வந்து அவர் கொடுத்துட்டு அவருடைய வண்டியும் அவருடைய ஆர்சி புக்கையும் லைசன்ஸையும் உடனே வாங்கி கொண்டு செல்லலாம். அப்படி இருக்கும்போது இட் இஸ் நாட் grabbing the vehicle, it is not taking away the vehicle. இதற்கான தண்டனை அதுவல்ல. இதற்கான ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. இதற்கான ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ரூல்ஸ் படி அபராதம் அப்படின்னு இருக்கு. அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணனும். இவங்க ஹரி this case has not been disposed. அதனால அவர் இன்னொரு நண்பர் சொன்ன மாதிரி இது வந்து இம்ப்ளீட் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு சட்டம் அமல்படுத்தும் போது கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சென்டா தான் லா வந்து நீங்க அமல்படுத்த முடியும். இப்ப இதெல்லாம் எவ்ரிதிங் இஸ் இன் பைப்லைன், எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சாங்க. இது வந்து ரொம்ப வருஷமா 10 வருஷமா இருக்குது. 10 வருஷமா லா இருக்குது. 10 வருஷமா யாரும் ஃபாலோ பண்றது. 10 வருஷமா ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல அமலாக்கத்துல பிரச்சனைகள் இருந்தா அது அந்த அமலாக்கத்தை தானே உறுதிப்படுத்தணும். பிரச்சனை இருக்குன்னா புதிய சட்டம் தீர்வாகுமா? இருங்க 1970 இருந்து 2010 வரைக்கும் 3.5 லட்சம் பேர் இறந்திருக்காங்க ஹெட் இன்ஜுரினால. ஆனா 2010 2014 வரைக்கும் 1.5 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. ரேஷியோ ஆஃப் டெத் டியூ டு ஹெட் இன்ஜுரி. அதனால இப்ப வெஹிக்கிள்ஸ் அதிகமாயிடுச்சு. இருங்க வெஹிக்கிள்ஸ் அதிகமாயிடுச்சு. பாப்புலேஷன் இப்ப ஹெல்மெட் போடாதனால அவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னொரு பப்ளிக்கும் அது டேஞ்சர் தான். இட் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் தி சொசைட்டி, ஃபார் தி பப்ளிக். புதிய தண்டனை ஒரு சட்டம் அமலுக்கு வரும்போது இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரதான் செய்யும். இதை அமல்படுத்தும் போது இந்த மாதிரி சட்டங்கள் அமல்படுத்தும் போது எதிர்ப்புகள் வலுக்கதான் செய்யும். பட் இதை மீறி அந்த சட்டம் சிங்கப்பூர்லயோ துபாயிலயோ யுஎஸ்லயோ லண்டன்லயோ ஹெல்மெட் போடாம யாருமே நீங்க பார்க்க ஆட்டோமேட்டிக்கா சிட்டிசன்ஸ் ஃபாலோ தி ரூல். அந்த ரூல் வர வரைக்கும் அதற்கான தண்டனை இதுவல்லவே பாராளுமன்றம் வகுத்த இல்லை பறிமுதல் செய்வது கிடையாது. தண்டனை பறிமுதல் மொத்தமாக பறிமுதல் செய்வது கிடையாது. 2 மணி நேரத்தில் அவர்கள் சென்று அந்த ஹெல்மெட்டை வாங்கி கொண்டு ஹெல்மெட்டை வாங்கி போடுறதுனால ஒரு 300 ரூபாய் ஹெல்மெட் வாங்க முடியல. ஹெல்மெட் போடணும் புரிய மாட்டேன். வண்டியை அவங்க சீஸ் பண்ணி போலீஸ் சட்டங்களை இயற்றுவதற்கான நீங்கள் இம்பவுண்டே பண்ணணும் அப்படின்னாலும் who is the competent authority? Parliament is the competent authority and the Supreme Court can only question the High Court judgment, High Court order. No common man can question the order of the High Court. We can sit and debate. TV studio la ukadu பேசலாம். ஆனா Supreme Court போய் அங்க போய் அப்பீல் போக சொல்லுங்க, இதுக்கு மேல கேள்வி கேட்க சொல்லுங்க. Supreme Court will give a fitting reply. இந்த ரைட்டா தப்பா Supreme Court சொல்லும். நீங்க நானும் சொல்ல முடியாது தப்பா ரைட்டானு. இப்போ வந்து அமுல்படுத்த வேண்டியது அரசின் கடமை, காவல்துறையின் கடமை. இதற்கான தெளிவை உச்சநீதிமன்றம் தான் அடுத்து கொடுக்கணும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை. உச்சநீதிமன்றம் அல்ல, வேற யார் சார்? உச்சநீதிமன்றம் அல்ல, வேற யார்? இதே கோர்ட்ல உண்டு 2 ஜட்ஜ். இவர் இன்னும் இறுதி தீர்ப்பை தரவில்லை. ஜஸ்டிஸ் சந்திரோட்ட கேட்கும்போது ஒரு சிஎம்ஏ வழக்கு ஆகினால உச்சநீதிமன்றத்துக்கு உண்மை. இதை வந்து ஒரு மெண்டாமஸாக எடுத்துக்கொண்டு நீங்கள் முதல் கோர்ட்டில் முதல் அமர்வில் ஸ்பெஷல் லீவ் வாங்கி போடலாம். ஏன்னா இது அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, பப்ளிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு விசித்திரமான விஷயம் நேற்று நடந்தது. ஒருவர் வீட்டில் ஹெல்மெட்டை வைத்து விட்டு போய்விட்டார். வீட்டு தெருமுனையிலேயே பிடித்தார், கவர் அல்ல, விட்டு திரும்பி போய் ஹெல்மெட்டை எடுத்துக்கொண்டு காண்பித்தார். அல்ல, நீதிமன்ற உத்தரவில் ரசீதியும் ஹெல்மெட்டும் காண்பிக்க வேண்டும். இந்த ஹெல்மெட் என்றால் கொண்டு வீட்டில் வைத்து விட்டு வா
இன்னொரு ஹெல்மெட் வாங்கி கொண்டு வா. யார் தவறு? காவல்துறை அல்ல, நீதிபதி எழுதிய தீர்ப்பு தவறு. அது செய்திருக்க கூடாது. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன நேயர்களே. இந்த ஒரு ஏற்கனவே அதற்கான அபராதம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. இதுல ஒரு இன்ஃபார்ம் பண்ணுதல், வாகனத்தை பறிமுதல் செய்தல் அப்படிங்கிறது அமலாக்கத்தை மேலும் சிறப்பாக்குமா இல்ல பிரச்சனைகளை அமலாக்கத்தில் கொண்டு வரும்? ஹெல்மெட் வழக்கும் தொடரும் சர்ச்சைகளும் என்ற தலைப்பில் விவாதித்து வருகின்றோம். நான் திரு கோவிந்தராமன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இயல்பாவே சாமானியர்களுக்கு இதுல நிறைய கேள்விகள் எழுது. இப்ப உதாரணத்துக்கு ஹெல்மெட் போடல அப்படின்னா பைக் பறிமுதல் அப்படின்னு சொல்றீங்க. பைக் விபத்துகள் எவ்வளவு மோசமான மரணங்களை ஏற்படுத்தோ அதே போல கார் விபத்துகளும் ஏற்படுத்தக்கூடியவை. சீட் பெல்ட் அணிய வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயம். சீட் பெல்ட் அணியல, அப்பட்டமா தெரியக்கூடிய ஒரு விஷயம். சீட் பெல்ட் அணியணும் அப்படின்னு விதி இருக்கிறது, நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கிறது. யாரும் அணியறதில்லை. அமைச்சர் பெருமக்கள் அணியறதில்லை, முக்கிய அரசியல் தலைவர்கள் அணியறதில்லை, கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் அணியறதில்லை. அப்படிங்கும்போது சீட் பெல்ட் போடலன்னா கார் பறிமுதல் அப்படின்னு போனா எனக்கு அதை பத்தி தெரியாது. பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் கார் யார் ஓட்டுறாங்களோ எல்லாரும் சீட் பெல்ட் போடுறாங்க. ஏன்னா அங்க வந்து இண்டிகேட்டர் சவுண்ட் வருது. இல்ல பெரும்பாலானவர் வந்து சீட் பெல்ட் போடுறாங்கன்னு சொல்றீங்களா? மினிஸ்டர்ஸ் போடல, வேற யாரும் போடல, சாமானியர்கள் போடுறது இல்ல பெரும்பாலும். You have to accept the facts. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம நல்லதுக்காக சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. கரண்ட்ல கை வைக்காதன்னு சொல்றாங்க. யாரா கை வைப்பாங்களா? கரண்ட்ல கை வைக்காதன்னு சொல்றாங்க. இல்ல வைக்க கூடாது, ரொம்ப ஆபத்தானது. சாமானியர்கள் தண்டனை அதிகமா அமைச்சர்கள் எல்லாம் போனோம். நான் சாமானியர்களுக்கே வரேன். இந்த நாட்டுல டூ வீலர்ல குடும்பத்தோட போறவங்க ஜாஸ்தி. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க. ஹெல்மெட் ரொம்ப அவசியம். இன்னொன்னு சொல்றாங்க ரோடு சரியில்லை, முதல்ல ரோட சரி பண்ணிட்டு அப்புறம் இந்த ஜட்மெண்ட் கொடுங்கன்றாங்க. மோசமா இருக்குன்னா இல்ல சார். இப்ப எல்லாருக்கும் இந்த நாட்டுடைய சட்டம் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த தீர்ப்பும் கூட எல்லாராலும் ஏற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. அதுல வரக்கூடிய விமர்சனங்கள் தான் முன்வைக்கிறோம். ஹெல்மெட் அணியணும் அப்படிங்கிறது சட்டம், அதற்கான கான்சிக்வன்ஸ் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி போகணுமா அப்படிங்கிற கொஸ்டின் தான் இன்னைக்கு இந்த ஒரு தீர்ப்புடைய ரேஷனல் பத்தி கூறும்போது இதனால் ஏற்பட ஹெல்மெட் அணியாததனால் ஏற்படக்கூடிய ஹெட் இன்ஜுரிஸ், மரணம் இவையெல்லாம் லிஸ்டா இருக்கிறது. இது இவ்வளவு அதிகமா இருக்கு. சோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், அதனால இந்த விதியை வகுக்க வேண்டியிருக்கிறது நீதியரசர் சொல்றார். உதாரணத்துக்கு நாட்டுல கொலைகள் அதிகமா நடக்குது, கொலைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, மரணங்களோட எண்ணிக்கை பெருகுது, மர்டர்ஸோட எண்ணிக்கை பெருகுது அப்படிங்கிற காரணத்தினால இப்ப வந்து ஒரு கொலைக்கு என்ன தண்டனையோ அதே கொலை முயற்சிக்கும், கல்பபிள் ஹோமிசைடுக்கும் அதே இது அப்படின்னு நம்ம வந்து ஒரு குற்றத்துடைய தண்டனையை இன்னொரு குற்றத்துக்கு பொருத்தினா அது சரியா இருக்குமா? நீங்க கேள்வி கேட்கறது பிரிசம்ஷன்ல கேள்வி கேட்கறீங்க. அதுக்கும் இதுக்கும் அணியாவிட்டால் இது தண்டனை சட்டத்தில் இருக்கு. கொலை என்றால் இது தண்டனை சட்டத்தில் இருக்கு. கொலை முயற்சி என்றால் இது தண்டனை சட்டத்தில் இருக்கு. கல்பபிள் ஹோமிசைட் அப்படின்னா இது தண்டனை சட்டத்தில் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குற்றம் அதிகமா நடக்குது, ஒரு பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது ஒரு குற்றத்துடைய தண்டனையை இன்னொரு குற்றத்துக்கு அது அதிகமா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலேயே நீதிமன்றம் வழங்குவது அப்படிங்கும்போது தான் கேள்வி எழுது. இது வந்து குற்றத்துக்கும் விதியை மீறுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஹெல்மெட் அணியாதது விதி மீறல். ஏன்னா கொலைங்கிறது குற்றம். குற்றத்துக்கும் விதி மீறலுக்கும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஜட்மெண்ட் வந்து சாமானிய மக்கள், நீங்க இந்த சாமானிய மக்களை வச்சுட்டு தான் இப்ப அமைச்சர் பெருமக்கள் யாரும் ஆக்சிடென்ட் எல்லாம் அவ்வளவா வரதே கிடையாது. இல்ல விஐபிஸ் எல்லாம் யாரும் அவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுது கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் ரோட அமைச்சர்கள் போனா ரோடெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுறாங்க. வந்தவரே இறந்து போனார் மரியம் பிச்சை. அது ரொம்ப கொலைகள் நடக்கிறதே ஹெல்மெட் போட்டு கொலை பண்றான். செயின் ஸ்நாச்சிங் நடக்குது. ஆமா, இப்ப சமீபத்தில் ஒரு ட்ரெயின்ல ஒரு கடற்படை வீரரா ஹெல்மெட்டை போட்டு கொண்டிருக்காங்க. செய்தி பார்த்து பூட்டி இருந்த வீடுகளையே கொள்ளையடிக்கிறாங்க. அடையாளமே தெரியல ஹெல்மெட் போட்ட போது. இதே மெட்ரோ ட்ரெயின்ல ஆலந்தூர்ல ஹெல்மெட் போட்டு ஒரு இளம் பொறியாளர் போனாரு. மேல வந்து ராடு விழுந்து ஹெல்மெட்டோட அடிச்சு நூறு இறந்து போனாரு. 8 மாத கர்ப்பிணி பொண்ணு, அவங்க அம்மா, அந்த ஒய்ஃப். அதனால உலக சுகாதார அமைப்பே ப்ரூவ் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் ஹெல்மெட் போடாததுக்கும் ஹெல்மெட் போடுறதுக்கும் பிரச்சனை இல்லை. ஹெல்மெட் போடாதனால 3 மடங்கு அதிகமான ஹெட் இன்ஜுரிஸும் மரணமும் நடக்குது. காவல் வழக்கு ஹெல்மெட்னாலதான் வந்திருக்குன்னு சொல்லுங்க. என்ன சார்?
இன்னைக்கு எல்லா காவல் நிலையங்களையும் வழக்குல வந்து ஹெல்மெட்னால விபத்து வந்திருக்குன்னு சொல்ல சொல்லுங்க. வேற எந்த பிரச்சனையும் ஹெல்மெட் போட்டிருந்தால் பல ஹெட் இன்ஜுரிஸ், பல மரணங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும். திஸ் இஸ் த ஃபேக்ட். ஹெல்மெட் இதுதான் உலக சுகாதார அமைப்புடைய ஃபேக்ட். மதுவின் கொடுமையினால இன்னைக்கு தமிழகம் சீரழியுது. அதுதான் இன்னைக்கு விபத்துகள் நடக்கிறதுக்கு மெயின் காரணம். மதுவை எதிர்ங்க, அதுக்காக ஹெல்மெட் வேண்டாம்னு சொல்லாது. ஹெல்மெட் போட்டதுனாலே மதுவின் கொடுமை. திரு ராஜசேகர், நீங்க குறுக்கிட விரும்பினீங்க. எஸ் பாருங்க, ஹெல்மெட் போடக்கூடாதுன்னு சொல்றவங்களுடைய ஒரு வெரி மைனாரிட்டி ஃபேக்டர் தான். ஹெல்மெட் போடணும்னு சொல்றது எல்லா குடும்பங்களும், எல்லா குடும்ப தலைவர்களும், எல்லா குடும்பத்தில் இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த குடும்ப தலைவன் வந்து ஹெல்மெட் போடணும்னு விரும்புவாங்க. யாரும் அவங்களுடைய குடும்ப தலைவன் நீதிமன்றம் பல முறை குறுக்கிட்டு இந்த உத்தரவை பிறப்பிக்கிறதுக்கான அவசியமே இல்லை. விழிப்புணர்வு எல்லாத்தையுமே இருக்கு, அந்த அந்த ஆசை எல்லாத்தையுமே இருக்குன்னா நீதிமன்றம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை பல முறை மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கான அவசியம் இருந்திருக்காரு. பாருங்க, இல்ல அவேர்னஸ் வந்து மீடியாலயும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம், பொதுமக்கள் கிட்டயும் இந்த அவேர்னஸ் வந்து பை டிஃபால்ட் அவங்க கிட்ட இருந்தே வரணும். அது இட் ஷுட் பி a mutual understanding and they should follow the rules. அதான் நம்ம வந்து வயலேட் பண்ணிட்டு ஹெல்மெட் போடுறதுனால என்னென்ன பிரச்சனை பேசிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஹெல்மெட் போட்டா நீங்க நிம்மதியா வாழலாம். நிச்சயம் ஒன்னு ரெண்டு சம்பவங்கள் 10 சம்பவம் ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் ஆகி இறப்பாங்க. அதுக்காக ஹெல்மெட்டே போடக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்றது இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். இல்ல ஹெல்மெட் போடுறதுனால இப்போது ஒரு நல்ல விஷயத்தை வரவேற்க கத்துக்கணும், அந்த மனப்பான்மை இருக்கணும். இல்ல இந்த இம்போர்ட் பண்றதுதான் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பேர்ல நீங்க ஹெல்மெட்டோட ராஷ்டிரம் தான் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுவாரு, பின்னாடி இருக்கவங்க ஹெல்மெட் போடுறான்னு சொல்லுவாங்க. நான் வண்டியில போயிட்டு இருக்கேன், ஒரு ஆள் உடம்பு சோமனே லிப்ட் கேட்கிற ஆஸ்பத்திரி கொண்டு போய் விடுங்கன்னு நான் வண்டியில ஏத்துறேன். அவர் எங்க போய் ஹெல்மெட் வாங்க? இந்த மாதிரி கேள்வி நடைமுறையில கொஞ்சம் பிராக்டிக்கல். இன்னைக்கு ஹெல்மெட் ஒரு பிரச்சனை இல்ல சார், இந்த ஹெல்மெட் ஒரு ப்ராப்ளமே இல்ல. இதை வந்து ஹைலைட் பண்ணது அவசியமே இல்ல. இதை விட தாண்டிய பிரச்சனைகளை ஏதாவது பாத்துருக்காங்க சார். ஹெல்மெட் ஒரு இதை விட மதுவினால அதுக்காக ஹெல்மெட் போடாம இருக்க முடியாது. ஒரு பிரச்சனையும் கரெக்ட். இதுல இவ்வளவு தூரம் இது பண்ண வேண்டியது இல்ல நிச்சயமா பண்ண வேண்டியிருக்கிறது. இந்த ஒரு தண்டனை சார்ந்த கேள்விதான் இருக்கிறது. இதுல இன்னொரு கேள்வி சார், இதுல வந்து நீதிமன்றத்துடைய வரம்புக்கு உட்பட்ட விஷயமா, உயர் நீதிமன்றத்துடைய வரம்புக்கு உட்பட்ட விஷயமா அப்படிங்கிற கேள்விதான் எழுப்பப்படுது. ஆனா இது அரசாங்கத்துடைய பணியாச்சேன்னு இந்த கேள்வியை எங்களுடைய அதிகாரம் நாங்க தானே செய்யணும், நீதிமன்றத்தில் தலையிடமான அரசாங்கங்கள் கேட்கல. they have accepted it. அவங்க சேலஞ்ச் பண்ணல அப்படிங்கும் போது what is the problem? அரசாங்கம் பாதிக்கப்படவில்லையே, பாதிக்கப்பட்டிருக்கிறான். அரசாங்கம் பாதிக்கப்பட்டு இது அரசாங்கத்துக்கு வருமானம் ஏற்பாடு செய்து கொடுக்கிறது, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அரசாங்கம் பாதிக்கப்படுமானால் இது யாருடைய அதிகார வரம்பு என்பது ஒரு பிரச்சனை. இது உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய அவசியம் அந்த வழக்கில் வந்ததா, ஒரு முறையாக செய்தீர்களா? நான் சொன்னது போல் இதை தலைமை நீதிபதியிடம் பேசி இன்னொரு அமர்வுக்கு மாற்றி அட்வொகேட் ஜெனரலை வர சொல்லி காவல்துறையை வர சொல்லி ஒரு கலந்து ஆலோசித்து மிக நிச்சயமாக நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்கலாம். அவசரப்பட்டதனுடைய விளைவு நான் சொன்னது போல் பல பிரச்சனைகளை உண்டாக்கிவிட்டது. அது மட்டுமல்லாமல் காவல்துறையே கருத்து கேட்காமல் இதை செய்ய முடியவில்லை என்றால் நேரில் காவல்துறை மாற்று கருத்து வைக்கலையே. காவல்துறை போயிருக்கலாம், அதை வந்து சேலஞ்ச் பண்ணிருக்கலாம், அப்படியே ஏத்துக்கிட்டு அமலாக்கத்துக்கு தயாராயிடுச்சு காவல்துறை. காரணம் அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும், எந்த இரண்டு பக்கமும் கிடைக்கும். கடுமையான அமலாக்கத்தை ஏற்கனவே சட்டம் இருந்தது, அமலாக்கணும் அப்படிங்கறத இயல்பான எதிர்பார்ப்பாதான். அதுதான் விதியும் கூட. பிடிக்க சொல்லி சட்டம் எங்கேயும் இல்லை, பறிக்க சொல்லி சட்டம் எங்கேயும் இல்லை. திரு ராஜசேகர் குறுக்கிட விரும்புறீங்க. எஸ், கமிங் டு நெக்ஸ்ட். எஸ், திரு ராஜசேகர். இங்க பாருங்க, ஒரு காவல்துறையை இந்த மாதிரி வருமானம், இந்த மாதிரி அவரு மிஸ்டர் தமிழ்மணி அவர் பேசுறது வந்து இட்ஸ் நாட் ஆஃப் குட் டேஸ்ட். எனக்கு வந்து நான் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஹெல்மெட்ல வந்து அரசாங்கத்துக்கு வருமானம், காவல்துறைக்கு வருமானம் பேசுறது வந்து எனக்கு உடன்பாடு குட் டேஸ்ட். இல்ல இல்ல அதெல்லாம் தப்பு. பாருங்க
இருங்க எக்ஸ்செக்கருக்கு ஃபைன் போடுறதுனால எல்லா விஷயத்திலயும் வயலேஷன் ஆஃப் லா இருக்கும்போது எக்ஸ்செக்கருக்கு பணம் வருது. அது வந்து இட் இஸ் ப்ரொசீஜர் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. சட்டத்தை வந்து அரசாங்கத்துக்கு வருமானம் ஹெல்மெட் போடுறதுனால இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்றதே வந்து இட்ஸ் நாட் ரைட். அதான் நான் சொல்ல வரேன். எல்லாம் சேர்ந்து ஹெல்மெட் எல்லாரும் போடணும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் மீடியால. உங்கள்கிட்ட கேட்கிற இறுதியான கேள்வி கேட்கிறேன். கமிங் டு நெக்ஸ்ட், இப்ப இன்னைக்கு உதாரணத்துக்கு நீதிமன்ற தீர்ப்பிலேயே கூட 50% மேல அமலாகல கட்டாய ஹெல்மெட் சட்டம் தொடர்ந்து இருக்கு. 88ல இருந்து இருக்குது கட்டாயமா ஹெல்மெட் போடணும் இல்லாட்டி அபராதம் செலுத்தணும். இது நிறைய பேர் போடல, அது அமலாக்கத்துல இல்ல அப்படிங்கறத பிரச்சனை. அரசுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு இருந்தது. இப்போ 100 ரூபாய் அபராதம் இல்ல அடுத்த முறை போராட்டி 300 ரூபாய் அபராதம் அப்படிங்கும் போதுலயே அமலாக்கத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு வாகனத்தை இம்போர்ட் பண்ணி வைக்கணும், எங்க வைக்கணும், அதுல இருக்கக்கூடிய சட்டம் நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு எளிமையா பண்ணிட முடியாது, அதுல நிறைய சிக்கல் இருக்கு. அப்படிங்கும் போது இந்த இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதி, இந்த ஒரு சட்டம் இந்த ஒரு அமலாக்கத்தை மேலும் சீர்படுத்துமா சிக்கலாக்கும்? பிராக்டிகலா பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ரிஞ்சென்ட்டா பண்ண மாட்டாங்க. they know the practical difficulties of the common people. is fine practical fine practical அபராதம் practical வாகனத்தை பறிமுதல் practical. police people also human beings, they are also part of our society. என்னமோ போலீஸ் என்னமோ அவங்க வந்து மண்டையில அடிக்கிறாங்க. இது அமலாகம் அப்படிங்கறது தீர்ப்புடைய சாராம்சம் நம்ம எல்லாருடைய கருத்து. அமலாகம் அப்படின்னா எது பிராக்டிகல்? அபராதம் போலீஸ்க்கு காமன் மேனோட டிஃபிகல்டிஸ் நல்லாவே தெரியும். ஒரு குழந்தைய கூட்டிட்டு போறான், ஹாஸ்பிட்டலுக்கு போறான். இப்ப சார் கேட்டாரு, யாரோ ஒருத்தருக்கு லிஃப்ட் பண்ணி கொடுக்கறான். இதெல்லாம் வந்து போலீஸ் will not interfere. யார் வந்து யார பிடிக்கணும், எந்த வண்டியை பிடிக்கணும்னு போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். அந்த சமயத்திலையும் அந்த தலையும் பாதுகாக்கப்பட வேண்டியது, அந்த தலையும் ஹெல்மெட் அணிய வேண்டிய தலை நல்லா தெரியும். சோ ஃபைன் பிராக்டிகலா இம்பவுண்டிங் பிராக்டிகலா எது அமலாக்கத்தை சீர்படுத்துங்கிறத என்னோட क्वेश्चन. இறுதியான கருத்து இதுல ஒரு இப்போ மருத்துவர்கள் என்ன டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பைனல் கார்டு, இந்த ஹெல்மெட் போடுறதுனால ஸ்பைனல் கார்டு பாதிப்பு இருக்கு. இப்போ ஒரு சின்ன 19th சென்டர்ல வழக்கறிஞர்கள் வந்து போலீஸ் கழுத்துல நிறைய பேருக்கு அடிபட்டு இதுல ஹெல்மெட் போட முடியாம நிறைய பேர் வீட்டுல இருக்கலாம், இல்லத்துல இருக்கலாம், இல்ல ஹெல்மெட் போடாம ஸ்பைனல் கார்டு எந்த அளவுக்கு முக்கியமோ உயிர் அந்த அளவுக்கு உண்மை, தலை அந்த அளவுக்கு உண்மை. மருத்துவ ரீதியாகவும் இது வந்து நிறைய பேருக்கு வந்து பிராக்டிகலா டிஃபிகல்டிஸ் இருக்கு எல்லாருக்குமே. எங்க ஸ்ரீலங்கால அமலாக்குது, அங்க மருத்துவ பிரச்சனை யாருக்கும் இல்லையா? தாய்லாந்துல அமலாக்குது, மலேசியால அமலாக்குது, சிங்கப்பூர்ல அமலாக்குது, டெல்லியில அமலாக்குது, பெங்களூர்ல அமலாக்குது. யாருக்கும் ஸ்பைனல் கார்டு இல்லையா? கட்டாயப்படுத்துற போது இந்த பிரச்சனைகள் வருது. இதுக்கு என்ன பதில்? ரைட், ஒரே ஒரு விஷயம் தான். இந்த ஒரு ஹெல்மெட் அப்படிங்கிறது கட்டாயம், அதுதான் இந்த நாட்டுடைய சட்டம். இந்த நாட்டுடைய சட்டம் அப்படிங்கிறது பின்பற்றப்பட வேண்டியது. ரொம்ப சுருக்கமா தமிழ் மணி நிகழ்ச்சி நிறைவு. Very simple. A law which is weak will never be obeyed. A law which is harsh will never be implemented. இந்த இரண்டுக்கும் மத்தியில் சட்டத்தை நடைமுறையாக்க வேண்டும். ஹெல்மெட் கட்டாயம் அப்படிங்கிறது நிச்சயமா இந்த நாட்டுடைய சட்டம், அது பின்பற்றப்பட வேண்டியது. இது ஹெல்மெட் வேண்டாம், ஹெல்மெட்னால பல பிரச்சனைகள் அப்படின்னு பலருக்கு இந்த கருத்து இருப்பது அப்படிங்கிறது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் எல்லாம் இந்த ஒரு ஹெட் இன்ஜுரி வார்டு ஒரு முறை போயிட்டு வந்தா இந்த ஒரு ஹெல்மெட்னால பிரச்சனை வருது, தலை அரிக்குது, என்னால கொண்ட போட முடியல அப்படிங்கிற கருத்து தொடர்ந்து சொல்ல மாட்டார்கள். ஹெல்மெட் அணிவது கட்டாயம், அதுதான் இந்த நாட்டுடைய சட்டம், அது அமலாக்கப்பட வேண்டியது. அதற்கான இந்த ஒரு தண்டனை சார்ந்த கேள்விகள் தான் எழுந்திருக்கிறது. அது நிச்சயமா சட்ட ரீதியான ஒரு கேள்வி. அது சார்ந்த ஒரு பார்வையை நீதியரசர் சந்துரு எழுப்பியிருக்கிறார். மேலும் பலருக்கும் அதுல மாற்று கருத்துகள் இருக்கு. தமிழ்மணி அவர்களும் அந்த பார்வையை ஆமோதித்தார். இதுல மாற்று கருத்து இருக்கலாம், அந்த சட்ட ரீதியாக அணுகப்பட வேண்டிய விஷயம். ஆனாலும் அந்த ஒரு தீர்ப்பு ஏற்கப்பட வேண்டிய விஷயம், மதிக்கப்பட வேண்டிய விஷயம். அன்றில் வேற ஒரு தீர்ப்பு வர வரைக்கும் வருமானால் அது வரை ஏற்கப்பட வேண்டிய விஷயம், மதிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஹெல்மெட் அணிவது கட்டாயம், தலைக்கவசம், உயிர்கவசம் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தண்டனையில மாற்று கருத்து இருக்கலாம். ஆகிய காரணத்தினால இந்த உயிரை காப்பாற்றுதல் நாம் வந்து அவ்வளவு லேசா விலகி இருப்பது சரியாக இருக்க முடியாது. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு ராமன் அவர்களுக்கும், திரு தமிழ்மணி அவர்களுக்கும், அதே போல திரு சங்கர் அவர்களுக்கும், திரு ராஜசேகர் அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. ஆயுதத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சென்ற வாரத்தில் ஒரு பொது நிகழ்ச்சியில EVKS இளங்கோவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரும், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளரும், தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் இருவருமே அதிமுகவை எதிர்ப்பதில் காங்கிரசும் திமுகவும் கூட்டணி என்று பேசினார்கள். ஆக யூகங்கள் ரக்கை கட்டி பறந்தன. இந்த நிலையில EVKS இளங்கோவன் திமுகவோடு கூட்டணிக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல கூட்டணி பற்றி பேசும்பொழுது எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரக்கூடியவர்களோடு நாங்கள்
நாங்கள் கூட்டணிக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளுடைய ஏற்பாட்டில் நடந்த மாநாடு தெரியும். இதுல பல அரசியல் கட்சிகள் கலந்து கொண்டன. இதுல கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு கோஷம் முன்வைக்கப்பட பலரும் அதை ஆதரித்தார்கள். தமிழ்நாட்டில் சாத்தியம்தானா கூட்டணி ஆட்சி? ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கோஷம் பேரம் பேசுவதற்கான வேற ஒரு மந்திரமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம் ஆயுதெழுத்து நீட்சியில். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞருமான திரு சரவணன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இதுவரையும் என்னுடைய முதல் கேள்வி திரு சரவணன் அவர்களுக்கு தான். நாங்க கூட்டணிக்கு தயார், ஆட்சியில் பங்கு தர தயார் என்றால் கூட்டணிக்கு தயார் அப்படின்னு EVKS இளங்கோவன் சொல்லியிருக்கிறார். அதற்கு நீங்க தயாரா? திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை ரீதியா இந்த விஷயத்துக்கு தயாரா கூட்டணி ஆட்சி? இல்ல, அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் எப்போ நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் ஒரு தேர்தல் நெருங்கும் பொழுது, இல்ல தேர்தல் அறிவிக்கப்படும் பொழுது, அப்பொழுது இந்த போன்ற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பியிருந்தால் அப்பொழுது அது ஒரு சரியான இதா இருந்திருக்கும். இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 1 year இருக்கு தேர்தலுக்கு. இது டூ ப்ரீமெச்சூர். இப்பவே கூட்டணி நாங்க இவர்களோட கூட்டணியில இருப்போமா அவர்களோட கூட்டணி. இப்ப மக்களுக்கு தேவை என்னவென்றால் இந்த ஆட்சியை எதிர்க்க வேண்டும். இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை மக்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா தளபதி மு க ஸ்டாலின் தெளிவா சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சியை எதிர்ப்பதிலே காங்கிரசும் திமுகவும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. சோ இப்போ எங்களுக்கு தேவை மக்களிடம் இந்த ஆட்சியின் அவல நிலையை எடுத்து காட்ட வேண்டும். அதற்கு நாங்கள் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம். அதே வழியில் தான் இந்த பேச்சுக்களும் எழும்புகிறது. ஊடகங்கள் ஊகங்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள்ல யாரோட நீங்க கூட்டணி வைக்க, அதாவது ஆளுங்கட்சியை எதிர்க்கிறதுக்கு தயார்னு சொல்றீங்களோ அவங்க சொல்லக்கூடிய வாசங்கள் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மட்டும் சொல்லல. உங்களுடைய ப்ராபபிள் அலைஸ் யாரோடு நீங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறதோ, சிலரோட இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். இட்ஸ் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ். மதிமுக ஆகட்டும், இல்லைன்னு காங்கிரஸ் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், இல்ல தமாகவாகட்டும், இவங்க எல்லாருமே கூட ஒண்ணு சேர்ந்து நாங்க கூட்டணி ஆட்சி, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு கொள்கையை ஆதரிச்சு ஒரு கூட்டம் வேற சமீபத்தில் போட்டிருக்காங்க. இது காங்கிரஸ் கோஷம் மட்டுமல்ல, உங்களுடைய ப்ராபபிள் அலைஸ் பலருடைய அல்ல பெரும்பாலானவர்களுடைய, தேமுதிக மட்டும் தான் இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா 2016 திமுக ஆட்சியை பிடிக்கும். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதனால்தான் கூட்டணி கட்சிகள் இப்பவே போட்டி போடுது. அந்த ரயில் பெட்டியில ஏறுறதுக்கு இப்பவே போட்டி போடுது. அந்த எதுக்கு, அதாவது இப்போ எப்படி இது நிகழும், இது கண்டிஷன் வச்சிருக்காங்க. என்னது ஒரு ஸ்ட்ராங்கான கண்டிஷன். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க அது ஸ்ட்ராங்கான கண்டிஷன் பாக்குறீங்க. நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, மக்கள் அனைவருக்குமே தெரிந்து விட்டது 2016 திமுகவின் ஆட்சி. இவங்க யாருமே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தவிர மீதி யாருமே திமுக கூட்டணி சொல்ல விடுதலை சிறுத்தைகள் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஏன்னா உங்க அணியில இருக்கிறாங்க அப்படின்னு. நீங்க அதிமுக அணியை எதுக்கு கூப்பிடலன்றதுல தெரியுது. திமுக மட்டும் தான் இவங்க எல்லாம் கூட்டணி வைக்க தயாரா இருக்காங்க. திமுகவோட தயார்னு சொன்ன பிறகு சொல்லிருக்க. அது கரெக்ட். நீங்க அதிமுக கூப்பிடவில்லை என்பதுல இருந்தே தெரிகிறது. இவங்க எல்லாருமே திமுகவுடன் கூட்டணி வைக்க தயாரா இருக்காங்க. மக்களிடையே திமுக தான் 2016 ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற ஒரு தெளிவான கருத்து இதற்கான ராஷ்டிரால் என்னன்னா, உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கோஷத்தை முன்னெடுக்கிறது. இப்பொழுது நாங்க கூட்டணி சேர தயார் அப்படின்னு சமிஞ்சை கிடைக்கக்கூடிய காங்கிரஸ் இதை வலியுறுத்துகிறது. அப்படிங்கும்போது இட்ஸ் a very strong demand. இல்ல ஸ்ட்ராங் டிமாண்ட்ன்றது அதுதான் சொன்னேன் இல்லையா. ஸ்ட்ராங் டிமாண்டா இல்லையான்றத நம்ம இப்ப அதை பார்க்க முடியாது. தேர்தலுக்கு ஒரு வருட காலம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்தலுக்கு முன்னால் அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் காட்சிகள் அமையும். ஒரு கூட்டணி ஆட்சியா பெரும்பான்மை ஆட்சியா அப்படிங்கறத தீர்மானிக்கிறது மக்கள் தானே. உண்மைதான். முதலாவதாக எங்கள் தலைவர் நான் செயற்குழுல முதல்ல எங்கள் செயற்குழுல நான் இதை பற்றி பேசினேன். பிறகு எங்கள் தலைவரும் தெளிவாக தொண்டர்களின் மனநிலையை மக்களிடம் சொல்லும் வகையிலும் தொண்டர்கள் சொல்லுங்கள், போன முறையே எங்களுக்கு ஆட்சியில் இங்கு பங்கு இருந்திருக்க வேண்டும், அதில் நாங்கள் பங்கு பெறவில்லை. அதனாலேயே இந்த ஜெயலலிதா அம்மா கலைஞர் அவர்களை மைனாரிட்டி அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இது மைனாரிட்டி அரசு இல்லாம மெஜாரிட்டி அரசாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு தனியாக ஒரு கட்சி ஆட்சி அமைத்தால் கூட, அதாவது தனி பெரும்பான்மை
சட்டசபையில் இருந்தா கூட உண்மையிலேயே அது மெஜாரிட்டி ஆட்சி அல்ல என்பது இன்றைய ஜனநாயகத்தை நம்ம அனைவரும் பார்க்கும் உண்மை. யாருமே 50% மேல ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வராமல் இருக்கும்போது அது எப்படி மெஜாரிட்டி ஆட்சி? மெஜாரிட்டி ஆட்சி வந்தாலும் கூட பேசி முடிச்சு நீங்க பேசினீங்க. என்னுடைய நிலையை நான் தெளிப்படுத்தின அப்புறம் நீங்க சொல்லணும். கேள்வியை கேட்பதற்கு முன்ன நான் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆட்சியா இருந்தாலும் கூட கூட்டணி ஆட்சி சிறந்ததுன்னு சொல்ல வரீங்களா? ஏன் பல இடங்கள்ல மெஜாரிட்டி ஒரு சட்டசபையில் இருந்தாலும் கேரளால கூட்டணி மந்திரி சபை அமைந்திருக்கிறதா இல்லையா? அதனால மெஜாரிட்டி ஒரு சட்டசபையில் இருந்தால் மட்டும் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டாம் என்ற கருத்து சரியானதாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒன்று. இரண்டாவதாக எங்களது தலைவர் முன்னே சொல்லியிருக்காரு, எலெக்ஷன் போதுதான் அட் தி நேஷனல் லெவல் அவர் என்ன நீங்க திமுகவுடன் கூட்டணி என்று அவர் சொன்னார். நீங்க சொல்றவங்க எங்க தலைவர் மக்கள் கிட்ட நீங்க இந்த செய்தி எடுத்துட்டு போச்சு. நான் தெளிவாக சொல்கிறேன், அதாவது எந்த கூட்டணி அமையும் அமையாது என்பது அவரும் சொல்றாரு, நானும் சொல்றேன். எலெக்ஷன் நேரத்தில் எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் மட்டுமே எங்களுடைய கருத்தை உட்கொண்டு எங்கள் தலைவரின் கருத்தை கேட்டு எங்கள் தொண்டர்களின் கருத்தை கேட்டு இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைமை முடிவு செய்யும். இருந்தாலும் கூட நாங்களும் இவர் சொன்ன மாதிரி, ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி, நாங்களும் இவர்களும் இரட்டை துப்பாக்கியாக அடித்தட்டு மக்களுக்காக பாடுபடுகிறோம். இன்றைக்கு கருத்தொற்றுமை எங்களுக்கும் அவருக்கும் பல இடங்கள்ல கருத்தொற்றுமை உண்டு. கூட்டணி ஆட்சி வந்தா நல்லது அமையறதுக்குன்னா நாங்க தேசியத்துடன் பார்வையுள்ள ஒரு தமிழக நலன் சார்ந்த கட்சி, இவர்கள் தமிழகத்தில் பார்வையுள்ள ஒரு தேசிய நலன் சார்ந்த கட்சி. அப்போ இரண்டுமே பேலன்ஸ் பண்ணணும். இல்ல நேச்சுரல் அலைஸ் ஒண்ணு. நாங்க ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். இந்த கூட்டணிகள்ல இத ஒரு மாநிலத்தை மட்டுமே மாநில நலன் தேசிய நலனுக்கு எதிராக கடந்த காலங்களில் தூண்டப்பட்டு தமிழ் என்ற உணர்விலே தமிழ் உணர்வாளர்கள் ஒரு இதுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்க. தமிழுக்கு தமிழ்நாடு என்ற பெயரை கொண்டு வருவதிலே காமராஜருக்கு பெரிய பங்கு உண்டு. ஆனா இதை இன்னமும் காங்கிரஸ் தமிழுக்கு எதிரானவர்கள் போலவும் இவர்கள் ஒன்றுமே தமிழுக்கு சொந்தமாக தமிழ் உணர்வாளர்கள் தங்களை சொல்லிக்கொள்ள சொல்றாங்க. இப்ப நாங்களும் திமுகவும் ஒன்று சேர்ந்தோ இல்ல மற்றொரு திராவிட கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருக்கும் போது தேசியமும் மாநில நலனும் சேர்ந்து பிணைந்து போன யூபிஏ அரசுல தமிழ்நாடு வளர்ச்சி நாங்கள் இருவரும் சேர்ந்து இருக்க சேர்ந்து இந்த அதிமுக அரசுல தமிழ்நாடு இருவரும் சேர்ந்து இரட்டை குழல் துப்பாக்கியா செயல்பட்டீங்கல்ல, அந்த ஒரு கூட்டணி பிரிஞ்ச பிறகு ஏன் மகிழ்ச்சி தெரிவிச்சீங்க? நாங்க எங்களுக்கு இப்பதான் காங்கிரஸ்காரர்களுக்கு தீபாவளி, இப்பதான் காங்கிரஸ்காரர்களுக்கு பொங்கல், அன்றைய மனநிலையே அதுதான். இது அரசியல் சகஜங்க. இன்னும் கேட்டா இந்திரா காந்தியை எதிர்த்தவர் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக கூப்பிடல. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. சாதாரணம் கிடையாது. அரசியல்னா எதற்காக? அந்த அரசியல்னா மக்கள் நலன் சார்ந்த அரசியல். மக்களுக்கு தீங்கு இழைக்கப்படும் பொழுது, மக்கள் துன்பப்படும் பொழுது, அப்பொழுது அரசியல் கட்சிகளின் ஒரே வேலை என்னவென்றால் அந்த ஆட்சிக்கு எதிராகவோ அந்த அவல நிலைக்கு எதிராகவோ குரல் கொடுக்க வேண்டும். அதைத்தான் இன்று திமுகவும் காங்கிரசும் செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா காங்கிரஸ் திமுக விட தெளிவாக செய்யணும். நீங்களும் பத்திரிகைகளும் சொல்லிக்கிட்டு நான் திரு சரவணன் அவர்கள்ட்ட கேட்கிற கேள்வி, இந்த ஒரு கோஷம் முன்வைக்கப்படுவது அப்படிங்கிறது எலெக்ஷன் சமயத்தில் தான் முடிவெடுக்கப்படும். இட் இஸ் பிரிமெச்சூர், எஸ் ஆல் டேக்கன். ஆனா இது ஒரு வகையான ஒரு பார்கெனிங் ட்ரிக்னு நீங்க நினைக்கலையா? இல்ல, பார்கெனிங் ட்ரிக் இல்ல. அதாவது எப்படின்னா, திரு ஈவி.கே. இளங்கோவன் ஒரு பாரம்பரியம் மிக்க அரசியல் தலைவர். தமிழ்நாட்டிலே இப்ப சிறப்பாக காங்கிரஸை முன்னாடி எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அது அவருடைய கருத்து. அத அந்த லெவல்ல மட்டுமே தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது இப்ப பார்த்தோம்னா நம்ம காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஹிஸ்டரி பார்த்தோம் அப்படின்னா, இங்க தமிழக தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அது அங்க டெல்லியில ஏத்துக்கிறது கிடையாது. டெல்லியில they have a policy. We deal with Delhi. They have a policy, national policy. எங்களுடைய தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி ஹிஸ்டரியை பத்தி பேசுறோம். நம்ம இது வரைக்கும் முன்னாடி என்ன நடந்துச்சு, என்ன நடந்ததுன்றதை வச்சு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் நம்ம நினைக்கிறோம். இது காங்கிரஸோட நிலைப்பாடு. உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இதை வலியுறுத்தது. இனி கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு ஒரே தீர்வு, அதுதான் நியாயம், அதுதான் ஜஸ்டிஸ், அதுதான் நீதி அப்படின்னு உங்க கூட்டணி கட்சி, உங்களோட கூட்டணியில தொடர்ந்து இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் சொல்ல அதுதான் சொல்றேன் இல்லையா. அதாவது அனைவருக்குமே ஜனநாயக நாட்டில் அவர்களுடைய கருத்தை சொல்வதற்கு அனைவர்களுக்குமே உரிமை இருக்கிறது.
அந்த உரிமையை வந்து தலைவர் திருமாவளவன் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கருத்து அது நம்ம தேர்தல் சமயத்துல தான் வந்து இதை எப்படி வந்து செல்வார். உங்களோடு கூட இருக்கக்கூடிய ஜவாஹிர் உல்லாவை ஆமோதிச்சிருக்கிறாரு. இப்போ காங்கிரஸ் வந்து அந்த மாநாட்டுல ஈவி.கே. இளங்கோவன் பங்கேற்கவில்லை என்றாலும் கூட அதற்கு பரிபூர்ண ஆதரவு இருக்கு, நீங்க எங்க வேணாலும் சொல்லுங்க அப்படின்னு திருமாவளவன் சொன்னது ஈவி.கே. இளங்கோவன். இதை மீண்டும் வலியுறுத்திருக்கார் திரு ஈவி.கே. இளங்கோவன். ஒரே ஒன்று சொல்லலாம், அதாவது அவர்கள் நினைப்பான இன்னைக்கு கூட்டணி ஆட்சி தமிழகத்திற்கு நல்லதுன்னு நான் சொல்ல விரும்புறேன். மறுபடியும் சொல்றேன், கூட்டணி ஆட்சி விளக்குங்க. இன்னொரு கேள்வி, நீங்க திருமாவளவனுடைய மாநாட்டுக்கு உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சீங்க, நீங்க வெளிப்படையா சொல்லலாம்னு அவற்றை சொல்லுங்க. திருமாவளவனுடைய கட்சியில கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கோரிக்கையை ஏற்கவில்லை என்றால் திமுகவோட மற்றவர்களோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிற காங்கிரஸ் உறுதியா இருக்கு. தெளிவாக சொல்கிறேன், நாங்கள் விரும்புவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு எங்களுக்காக அல்ல, தமிழக மக்களுக்காக. தமிழக மக்கள் நலன் சார்ந்த ஒரு முயற்சி இது. அந்த தமிழக நலன் சார்ந்த எந்த கூட்டணியாக இருந்தாலும் அந்த கூட்டணி தமிழக நலன் சார்ந்து இருக்கும்ன்றது நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆளும் கட்சி இன்று தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக ஒரு பொருளாதார வளர்ச்சியா இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், கரண்ட் கட்டா இருக்கட்டும், இல்ல ஏழை விவசாயிகள் வயத்தில் அடிக்கிட்டு அவங்களுடைய நெல் கொள்முதலுக்கான பணத்தை குறைத்ததாக இருக்கட்டும், பால் மின்சாரத்தில் 1 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சதாக இருக்கட்டும், ஆகிய காரணத்தினால இதை வலியுறுத்துறதுக்கு தமிழ்நாட்டு நலனுக்காக கூட்டணி ஆட்சிக்கு ஏற்பில்லை என்றால் அந்த கட்சியோட கூட்டணி கிடையாது. அதான் அர்த்தம். ஒரே ஒரு நிமிஷம், சாரி, நீங்க இப்ப வந்து இந்த டிபேட் போறத பார்த்தா இப்ப உங்களுடைய நோக்கம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு இஷ்யூவே இல்லாத இடத்துல ஒரு இஷ்யூவை உண்டு பண்ணணும், திமுகவுக்கும் காங்கிரஸும் நெருங்கி வராங்க, அதை வந்து பிரிக்க வைக்கணுமா அப்படின்ற தோற்றத்தை வந்து மக்களிடம் அந்த நோக்கம். உங்களுடைய கேள்வி வந்து மக்களிடையே அந்த நோக்கத்தை அதுதான் உங்கள் நோக்கம் அல்ல, இல்ல அதுதான் உங்கள் நோக்கமோ என்று மக்களை வந்து சந்தேகப்பட வைக்கிறது. தெளிவுபடுத்திருங்க. இந்த கேள்விகள் எதனால் எழுது அப்படின்னா, நாங்க ஒரே நிமிஷம் இன்னைக்கு வந்து எவ்வளவோ வந்து என்ன சொல்றது, அப்படியே பர்னிங் இஷ்யூஸ் இருக்கு. ஆனா நம்ம வந்து ஒரு நான் இஷ்யூ வந்து டிபேட் பண்ணிட்டு தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த ஒரு கூட்டணி அப்படிங்கிறது நான் இஷ்யூ அப்படின்னு நீங்க சொல்வது தேசத்தை ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, ஆள நினைக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி பற்றி பேசுவது அப்படிங்கிறது நான் இஷ்யூங்கிறது நிச்சயமா யாரும் ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு டிபேட் வச்சிருந்தோம்னா கண்டிப்பா வந்து தந்தி டிவி வந்து ஒரு சிறப்பான காரியத்தை செய்கிறது, சிறப்பான சேவையை செய்கிறது என்று ஒரு சல்யூட் அடிப்போம். இந்த விஷயத்தை காங்கிரஸ் தலைவர் சொல்கிறார். அதனால இந்த கேள்வி தலைவர் சொல்றாரு. இதுக்காக ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் கூட்டணி ஆட்சி பத்தி பேசியிருக்காங்க. தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்கு. எதற்காக இவ்வளவு கட்சிகள் ஒரு மாநாட்டு நடத்தினாங்க, ஒரு நான் இஷ்யூ பத்தி பேசியிருக்காங்க. தலைவர் கலைஞர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான அறிக்கையை விடுத்திருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி இன்னைக்கு வந்து எந்த ஊடகமாவது வந்து பேசிக் கொண்டிருக்கிறதா? உங்களுடைய திமுக பொருளாளர் இன்னைக்கு மாநாடு நடத்திருக்காரு. அதுக்கான நேரலே இதே தொலைக்காட்சியில பாத்தீங்க. அது ஓகே, அது நான் இஷ்யூ கிடையாது, அது சொல்ல வரல, அது இல்ல. ஆனால் அவர் எழுப்பி இருக்கக்கூடிய விஷயம் என்ன, தலைவர் கலைஞர் வந்து இன்னைக்கு எழுப்பி இருக்கக்கூடிய விஷயம் என்ன, முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை பத்தி இன்றைக்கு எந்த ஊடகங்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றன? ஆயுதத்துடைய தலைப்பை திரு சரவணன் அவர்கள்ட்ட தான் தினமும் நான் கேட்டேன். என்னுடைய ஆதங்கத்தை சொல்றேன். மக்களுடைய ஆதங்கம் இது, என்னுடைய ஆதங்கம், தமிழக மக்களுடைய ஆதங்கம். அந்த அறிக்கை செய்தியாக இதே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. திமுக பொருளாளருடைய உரை இதே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இதுவும் நான் இஷ்யூ இல்ல, அதுவும் இஷ்யூ, இதுவும் நீங்க கொண்டு வந்தது சரி,
இது ஒரு இஷ்யூ தான். ஒண்ணு கேட்டா ஆனா அவர் சொல்றதுல அவர் விவாதத்துடைய தலைப்பே திசை மாத்திட்டாரு. நான் வரவேற்கிறேன் உங்களுடைய நோக்கத்தை. நீங்க ஆனா உண்மையாக மக்களுக்கு நீங்க அவர் கேட்ட கேள்வியில பாதியில ஒரு எனக்கு ஒற்றுமை உண்டு. அதாவது நீங்க வந்து மக்கள் கிட்ட இதை ஒரு பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு செய்யறீங்களோ அவர் கேட்ட கேள்வி மக்கள் கிட்ட அந்த கேள்வி வருமோன்னு எனக்கு கேள்வி. ஆனா அதை விட முக்கியமாக நீங்க மக்களுக்கு சேவை செய்யணும் இந்த தலைப்புலன்னா கூட்டணி ஆட்சியினால இந்த நாட்டுக்கும் தமிழகத்திற்கும் என்ன நலன் பயக்கும் நான் சொல்றேன். சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியால கூட்டணி ஆட்சி நடக்குது. ஏன் இங்கிலாந்துலயே ஒரு ஆட்சி ஏன் இன்னைக்கு நம்ம மோடி ஆட்சி எடுத்துக்குவோம். பல விஷயங்களை சொல்லி ஆட்சிக்கு வந்த மோடி இன்னைக்கு அதை செய்யாம எதிர பல்டி அடிக்கிறாரா? மோடி ஆட்சி கூட்டணி ஆட்சி தானே? இல்ல, மோடி ஆட்சி நீ கூட்டணி ஆட்சி. எத்தனை பேர் இருக்காங்க? சிவசேனா இருக்காங்க. இல்ல, ஆனா பெரும்பான்மையான இது இருக்குச்சு. நீங்க சொல்றீங்க. அதே போல இவர் இருக்காரு, ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்காரு, சிரோமணி அகாலி இருக்கு, பிஜேபி பெரும்பான்மை நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்ப பெரும்பான்மை பலம் பாராளுமன்றத்தில் இருக்கும்போது கூட இந்த கூட்டணி ஆட்சி. அப்ப நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, நீங்க இப்ப ஒரு பதில் சொல்லிட்டீங்க. பாராளுமன்றத்திலேயே பெரும்பான்மை இருந்த பொழுது கூட கூட்டணி ஆட்சி அமையும் போது தமிழகத்திலே சென்ற முறை எங்களுக்கு பெரிய வருத்தம் இருக்கிறது. எங்கள் தொண்டர்களுக்கும் ஏன் தமிழக மக்களுக்கும் ஒரு வருத்தம் இருக்கிறது. எங்களை டிபெண்ட் பண்ணி இருக்குச்சு இவர்கள் கூட்டணியில ஆட்சியில நாங்கள் பங்கு பெறாதது எங்கள் தொண்டர்களுக்கும். இது வரும் காலத்தில் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தொண்டர்களுடைய எண்ணத்தை, பொதுமக்களுடைய எண்ணத்தை இன்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. இது வந்து பொதுமக்களுடைய நலன் கருதியும் தமிழக மக்களின் நலன் கருதியும் நாங்க இந்த வந்து வெளியிடுறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மீண்டும் வலியுறுத்திருக்கிறார். இது உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்பட வலியுறுத்திருக்காங்க. இஸ் இட் சம்திங் டு பி கன்சிடர்ட் ஆர் நாட்? அதுதான் சொல்றேன்ல, திருப்பி வந்து எதை சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுதைய வந்து நாட்டுக்கு வந்து தேவை என்னவென்றால் மக்கள் எவ்வாறு வஞ்சிக்கப்படுகிறார்கள் ரெடியாக்கணும். அதுதான் நாட்டுக்கு முக்கியமான வேலை. அதாவது வந்து தமிழக மக்கள் எவ்வாறு வஞ்சிக்கப்படுகிறார்கள். நமது அமெரிக்க நாராயணன் சொன்னது போல வந்து 1 லட்சம் கோடி வந்து நாட்டிலே வந்து கொள்ளை போயிருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நீதிமன்றம் வந்து அதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்களிடம் வந்து எடுத்து செல்ல வேண்டும். மக்களிடம் நான் சொல்றேன், இன்னைக்கு 1,08,000 ஒரே ஒரு நிமிஷம் 1,08,000 கோடி ரூபாய் இன்னைக்கு அதானியோட சூரிய ஒளி இதுல 1,08,000 கோடி ரூபாய் இந்த அரசு வந்து அதிகமாக மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தியிருக்கிறது. எவ்வளவு வந்து ஊழல் நடந்திருக்குன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு பேப்பர்ல போட்டுருவாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிறைய விஷயங்கள்ல வேதனுக்கும் புரிதலும் அன்பும் இருக்கிறது. கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயத்தை தவிர அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து இப்ப வந்து எதிர்கட்சிகள் வந்து செய்யக்கூடிய ஒரே பணி என்னன்னா மக்களுக்கு வந்து இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்ல வேண்டும். மக்களுக்கு வந்து இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்காக முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கியம். மற்ற எதுவுமே வந்து இப்பொழுது வந்து முக்கியம் கிடையாது. கூட்டணி ஆட்சி முக்கியம் இல்லைங்கிறார் அமெரிக்க நாராயணன். இந்த நாட்டுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டுடைய நலனுக்காக கூட்டணி ஆட்சி நல்ல தீர்வாக அமையும் என்று சொல்கிறார். இந்த ஒரு கோரிக்கையை வைப்பவர் காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் மட்டுமல்ல, திமுகவுடைய ப்ராபபிள் அலைஸ், கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய பல கட்சிகளும் அதை சொல்லியிருக்கிறார்கள். திமுக அதிமுக என்று சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் தீர்வு அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் நடத்திய ஒரு மாநாட்டிலும் கூட பலரும் சொல்லியிருக்கிறார்கள். அது சாத்தியமா? தமிழ்நாட்டில் இதற்கான பெரிய முன்னுதாரணங்கள் இருந்ததில்லை. திமுகவும் அதிமுகவும் தான் மாற்றி மாற்றி ஆட்சிக்கு இருந்திருக்கின்றன கடந்த பல ஆண்டுகளாக. இந்த ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கோரிக்கை ஏற்கப்படுமா? அது நடக்குமா? சாத்தியப்படுமா? அதில் இந்த ஒரு கோரிக்கையை வைக்கக்கூடிய கட்சிகளும் உறுதியாக இருக்குமா? அல்ல ஒரு தங்களுடைய பலத்தை, வேற பலத்தை சொல்வதற்கான ஒரு யுக்தி தானா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதற்கான விடையை உடனடியாக நம்மால் கண்டுவிட முடியாது. இந்த நிகழ்ச்சியில் திரு சரவணன் சொன்னது போல தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. அதுதான் நிர்ணயிக்கும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு நாராயணன் அவர்களுக்கும் திரு சரவணன் அவர்களுக்கும் பார்த்தனர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.